அனைவர் அனைவருக்கும் வணக்கம். இது தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு வழங்கும் சாயா நாடி சிறப்பு வகுப்பு. இதனை எடுப்பவர் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் தலைவர் ஈரோட்டைச் சேர்ந்த SV ஸ்ரீராம் ஐயா அவர்கள். இவர் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு 35 வருடத்திற்கு மேலே இவர் பாரம்பரியமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காருங்க. இவர் பிரசன்னம் இதுலலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ சாயா நாடியை பற்றி ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்க போறாருங்க. ஐயா வாங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஐயா நாகராஜன் ஐயாவுக்கும் வணக்கம். இதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பிரபாலியா ஆஸ்ட்ரோ டிவி நிர்வாகத்திற்கும் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது திறந்தாழ்ந்த நன்றி கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கடவுள் வடிவம், அதாவது 5 கரத்தனை, யானை முகத்தினை, இந்தில் இளைம்பெறும் எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. விசிஷ்ட மகாகணபதியின் பாதம் பணிந்து, பிரபஞ்ச நாயகன் ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் பாதம் பணிந்து, வாக்தேவி மகா சரஸ்வதி ரிஷ்மி ஹயக்ரீவர் பாதம் பணிந்து எனது சிற்றுரையை துவங்குகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா சாயா நாடி என்கிற ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதாவது ஜோதிட முறையில் பல முறைகள் பல்வேறு முறைகள் இருந்தாலும் நாடி என்று வருகிற போது நிறைய நாடிகள் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாரும் அனுபவமிக்க ஜோதிடர்கள் தான். இந்த சாயா நாடின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுது. பொதுவா சாயா நாடி பாத்தீங்கன்னாக்கா எப்படின்னா ஒரே ஒரு வரியில ஒரு கணக்கு சூத்திரம் மாதிரி சொல்லலாம். பாவக காரகத்துவம் பிளஸ் கிரக காரகத்துவம் பிளஸ் ராகு கேது இஸ் ஈக்குவல் டு சாயா நாடின்னு சொல்லலாம். இது எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதாவது பாவக காரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் ராகு கேதுவுடன் இணைத்து பலன் சொல்லும் முறையே சாயா நாடி என்பது. இது பண்டைய காலத்திலேருந்து இருந்திருக்கிறது. பொதுவாக இந்த சாயா நாடி பாத்தீங்கன்னாக்கா நம் ஜாதகத்தில் எதற்காக அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார், எந்த கொடுப்புணியோடு பிறந்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிலை ஆகும். பொதுவா ராகு கேதுக்கு நிழல் கிரகம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சாயா கிரகம் அதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இவைகள் பாத்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேதுக்களை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பூக்கடைக்கு விளம்பரம் தேடுற மாதிரி தான். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அது போல சாயா கிரகங்களான ராகு கேதுகளுக்கு அறிவிப்பு தேவையில்லை. இருப்பினும் சில விஷயங்கள் நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கு ஆதாரமான நூல்கள் பாத்தீங்கன்னாக்கா சிதேந்திர மாலை என்கிற நூல், அதே போல வராகி மிகிரர், கல்யாண வர்மா போன்ற முன்னோடிகள் இதுல சித்தர்கள், ஞானிகள், தவசீலர்கள் எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பா புலிப்பாணி முனிவர் நிறைய இதை பத்தி ஒரு பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இது இந்த சாயா நாடி என்பது வருகிறது. இது அனுபவ சாஸ்திரத்தில் விளைந்த பண்புகள். இது பாத்தீங்கன்னாக்கா பண்புகள், பொதுவான பண்புகள் இருக்கும். அவரவர் பிறந்த நேரப்படி, பிறப்பு ஜனன ஜாதகப்படி, விதி ஜாதகப்படி ராகு கேதுக்களுடைய தன்மைகள் சற்று மாறுபடக்கூடிய உண்டு. அந்த அடிப்படையிலே சில இது பொதுவான விஷயங்கள் இதுல வரும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா நவகிரகங்களில் நட்சத்திர கிரகங்கள் என்று ஒன்று உண்டு. அது என்ன நட்சத்திர கிரகங்கள்? ஸ்டார் பிளானட் சொல்லுவாங்க. ஸ்டார் பிளானட்னா நம்ம கண்ணு நேர்ல பார்க்கலாம். சூரியனையும் சந்திரனையும் நேர்ல பார்க்கலாம். அடுத்ததாக குஜாதி ஐவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி, இது உண்டு. இது அல்லாத இந்த கிரகங்கள் தன்னுடைய அயன பாதையில் வக்கரம் அடையும், நீச்சம் அடையும், உச்சம் அடையும், அதே போல பின்னோக்கி செல்லும் தன்மை வாய்ந்தவை. அதே போல நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களின் செயல்பாட்டை மாற்றிவிடும் பண்பையும் உடையது.
பொதுவாக ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னாக்கா, யார் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழும். பொதுவா என்ன ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஒரு இது வரும். இது என்னன்னு பார்க்க போனீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கள் ஒரு கிரகங்கள் கிடையாது. அதே போல இந்த ராகு கேதுக்கள் வந்து சூரியன் சந்திரனின் அயன நகர்வு ஐயா பாதையில் வணக்கம். குறிக்கும் வெட்டுப்புள்ளிகள் என்று கூறப்படுகிறது. வெட்டுப்புள்ளிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆரம்ப காலத்திலே பண்டைய காலத்திலே சற்றேறக்குறைய ஒரு 1000 1500 ஆண்டுகள் வித்தியாசமான ஒரு கணக்கீடு தான். பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுகள் பயன்பாட்டிலே இல்லை. அப்போ பண்டைய காலத்துல வந்து 7 கிரகங்களை வைத்து தான் பலன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி பலன் சொல்லும் போது பிழைகள் தவறுகள் நடந்த போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஹலோ, ஏதோ பலன் சொல்லும் போது தடுக்கிறது என்று கூறும்போது தடையா கிரகங்கள் என்ற ராகு கேதுக்கள் வந்து கண்டுபிடித்தார்கள். ஆரம்ப காலத்தில் பல பேர் இதை ஏத்துக்கல. அதே போல ராகு கேதுகள் பின்னாளில் பயன்பாட்டுக்கு வந்த பின்பு அதாவது சிலர் இது ஏற்றுக்கொள்ள காலையில ஆரம்பிக்குது 11 மணிக்கு மேல. ஒரு 3 பேர் மியூட் போடாம இருக்காங்க. மியூட் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மியூட் போடுங்க. ஒரே நிமிஷம். 3 பேர் மியூட் போடாம இருக்காங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அப்போ ஸ்ரீராமையா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இப்ப கரெக்டா வருதா? ஓகே. எப்போ ஆரம்ப காலத்திலே இந்த ராகு கேதுகள் பயன்பாட்டில் இல்லை. அப்படி பயன்பாடு இல்லாத போது வெறும் 7 கிரகங்களை வைத்து மட்டுமே பலன் சொல்லி வந்திருக்கிறார்கள். பின்னர் அதை கண்டுபிடிக்கப்பட்டும் நவகிரகத்தில் தேவர்களால் இறைவனால் பரிபாலனம் செய்யப்பட்டு ராகுவுக்கு 3 நட்சத்திரங்களும் கேதுவுக்கு 3 நட்சத்திரங்களும் என்று வழங்கப்பட்டு நவகிரகத்தில் பரிபாலனம் செய்யப்பட்டு இன்று அளவு வரை இது நடைமுறையில் உள்ளது. சரி, இந்த ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து சாயாநாடியின் இதுக்குன்னு தனியா ஒரு விதி இருக்கான்னாக்கா இருக்கு. அது எல்லாம் பாரம்பரியத்தில் உள்ள விதி தான். இது ஒன்றும் புதிய விதிகள் எதுவும் அல்ல. பொதுவா வந்து சாயாநாடிகள் விதியில் கேந்திரம் திரிகோண பாவங்கள் முக்கியமானதாக கருதப்படும். அதே போல திரிகோண பாவங்கள் பாத்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தை உரைப்பதற்கும் பயன்படும் என்று கூறப்படுகிறது. இத பாத்தீங்கன்னாக்கா தரம் சிரம் உபயம் என்றும் பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் ராசி மண்டலம் பிரிக்கப்பட்டிருப்பது அனைவருக்கு தெரிந்து வைக்கின்றோம். இது சரம் என்று எடுத்துக்கொண்டால் 11ஆம் பாவாதிபதி பாரகத்தை செய்யும். சிரம் என்பது சிற லக்னம் அல்லது ராசியில் ஒன்று 9இல் உள்ள கிரகம் பாரகத்தை செய்யும். உபயம் என்பது உபயம் லக்னம் அல்லது ராசியில் 7ஆம் பாவகம் பாதகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி சார், பாதகம் சொல்லிட்டீங்க. மாரகம்னு ஒண்ணு இருக்கு. மாரகத்தை பத்தி அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. மாரகம்னாக்கா அதாவது உயிர் மட்டும்தான், எல்லாம் போச்சு உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியதுதான் மாரகம். அதே போல இறப்பை கொடுக்கக்கூடியதும் மாரகம் தான் என்று சொல்லப்படுகிறது. இது 12 பாவங்களில் 3ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாரக ஸ்தானங்களாக பொதுவாக சொல்லப்பட்டாலும் அந்தந்த சரம் சிரம் உபயம் ராசிகளில் உண்டான பாவகாரிகள் தன்னுடைய இயல்பான இது பாவக காரகத்துவத்தை அதுல அமர்ந்த கிரகத்தின் மூலமாக பலனை வழங்கும் என்பது சொல்லப்படுகிறது. சரி, பாதகம் என்றால் என்ன? பாதகம் பாதகாதிபதி. பாதகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிக்காத செயலை செய்ய வைக்கும், செய்த செயலில் கஷ்டம் நஷ்டத்தை உண்டு பண்ணும், நல்லதே நினைக்க அது தீமையாகி போகும், சூழ்நிலை கைதியாக இருக்க வைக்கும். இதுதான் பாரகம் என்பது சுருக்கமான ஒரு எளிமையான ஒரு. சரி சார், மற்ற ஏனைய கிரகங்களுக்கு பார்வை என்பது உண்டு. உதாரணமா செவ்வாய்க்கு 4 7 8, சனிக்கு 3 7 10, குருவுக்கு 5 7 9 போன்ற பார்வைகள் ஏனைய கிரகங்களுக்கு 7ஆம் இட பார்வை சமசத்தமம் 180 பாகை என்று சொல்வார்கள். ஆனா இந்த ராகு கேதுக்கு வந்து 1 3 11 தான் நின்ற இடம் 3 11 வீட்டை பார்வையிடும். அப்போ பார்வை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிதான், இப்போ ஒரு நமக்கு கேள்வி வரும். இது கிரகமே இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி பார்வை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை என்று கிடையாது. இதே தான் நின்ற பாவத்திற்கு 3 11
இடங்களை கட்டுப்படுத்தும், பாவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துடும். அதே போல புஜாதி ஐவர்கள் சூரியன் சந்திரனுக்கு வக்கரகதி கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொன்ன குஜாதி ஐவுகளான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகியோருக்கு வக்கரகதி உண்டு. ராகு கேது வக்கர கிரகங்களான நேர்கதி சாரம் கிடையாது. அவைகள் நிச்சயமாகவே வக்கர கிரகமாக தான் செல்லும். மற்றவை இடதிலிருந்து வலது சென்றால் இது வலதிலிருந்து இடதுபுறமாக செல்வது ஆன்டி கிளாக் வைஸ் செய்யக்கூடிய போகக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆகவே அவர்களை நித்திய வக்ரிகள் என்று கூறுவார்கள். சரி சார். இப்போ ராகு கேது ராகு நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா திருவாதிரை, சுவாதி, சதயம் பாத்தீங்கன்னாக்கா காற்று ராசியில் இடம்பெற்று இருக்கும். அதாவது இன்பம் என்ற ராசியில் இடம்பெற்றிருக்கும். அறம், பொருள், இன்பம் என்று 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதே போல கேது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா அறத்தை குறிக்கும். அறம் வீடு நெருப்பு ராசியில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. சரி சார். இந்த ராகு கேது பத்தி ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு அறிமுகம் செய்யப்பட்டது. சரி சார். இப்போ இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கா பிரபஞ்சமும் அதனை இயக்கும் பேராற்றலும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஒரு எளிமையான ஒரு அறிமுக உரை. பாத்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசுல 8வது, 9வது அல்லது 10வது இந்த இப்போ +2 பேட்டர்ன் வந்துச்சு. அப்புறம் டிகிரி, பிஜி இப்படின்னு வருது. இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம பள்ளி பாடங்களில் பௌதீகம், அதாவது இயற்பியல் என்று ஒரு பாடம் இருக்கும். அதே போல வேதியியல் என்று சொல்லக்கூடிய ரசாயனம் பற்றி சொல்லக்கூடிய பாடங்களும் இருக்கும். சரி. இந்த பௌதிகத்தில் பாத்தீங்கன்னாக்கா விசைகள் இருக்கும். அதாவது விசைகளுக்கு ஸ்பீடு, வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய வேகங்கள் இருக்கும். வேகத்தை பற்றி இருக்கும். கண்ணுக்கு தெரியாத விசைகள்னாக்கா போர்சஸ் சொல்லுவாங்க. FORCES போர்சஸ். இதை பத்தி இயற்பியல் வரும். அதாவது நேர்மறை விசை, எதிர்மறை விசை, இந்த போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக பௌதிகத்தில் வரும். அதே போல ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படுவது. அதாவது மின்சக்தி என்பது வேறு ஒரு சக்தியாக மாற்றப்படுவது. இவைகளை நாம் காண முடியாது என்று சொல்கிற போது இவைகள் மறை சக்திகள் என்று சொல்லலாம். இதெல்லாம் ராகு கேதுனுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பேராற்றல் விதிகள் என்று நாம் கூறலாம். இது சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா விஞ்ஞானம் என்று வருகிற போது அங்கு ராகு கேதுக்கள் அங்கு இருப்பார்கள். ஆராய்ச்சி என்று வரும்போது அங்கு ராகு கேதுக்கள் இருப்பார்கள் என்றுதான் கூற முடியும். ரைட். அதே நேரத்திலே இப்போ காந்த புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த புயம், மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்த புயம் என்பது வடக்கு தெற்காக அமையும். அதாவது எதிரெதிர் விசைகள் ஒன்னா சேரும். ஒரே திசைகளில் வரும்போது அதை விலக்கிவிடும் தன்மை வாய்ந்தது. இது காந்தத்தினுடைய விதிகள் உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயங்களும் நம்ம பள்ளிக்கூடத்துல படித்த விதிகள் தான். அதே போல ஒரு பொருள் கீழிருந்து மேலே செல்வதும் மேலே இருந்து கீழே செல்வதும். அப்போ கீழிருந்து மேலே, மேலே இருந்து கீழே அப்படின்னு வரும்போது புவியீர்ப்பு விசை என்று ஒன்று வரும். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்னீங்கன்னா புவியீர்ப்பு விசை என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் இது பயன்பாட்டில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு சென்ற பின்பாக இந்த புவியீர்ப்பு விசை செயல்படாது. இப்போ சந்திரன், ராக்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விசைக்கு மேல புவியீர்ப்பு விசை இருக்காது. அப்ப அவங்க மிதக்கும் தன்மையில் தான் இருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது புவியீர்ப்பு விசை என்று வரும்போது இப்போ கிரகண காலங்கள்ல இன்னுக்கும் கிராமப்புறத்துல அந்த காலத்து மூதியவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தாம்பாளத்துல தண்ணியை வச்சிருவாங்க. அதுல கொஞ்சம் ஒரு சின்ன தாம்பாளம் மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுட்டு உலக்கையை நிறுத்தி வச்சிருவாங்க. உலக்கையை நிறுத்தி வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இது அந்த கிரகண காலத்தில் விசைகள் தன்மைகள் மாறும் என்பதால் அப்போ புவியீர்ப்பு விசை செயல்படாது என்பதற்கு உதாரணமாக அந்த உலக்கை அப்படியே நிற்கும். எந்த பிடிமானம் இல்லாம நிற்கும். கிரகணம் விட்டவொடனே தானா வீழ்ந்துடும். இப்படிங்கிறத இன்னும் கிராமப்புறத்தில் இது செயல்படுத்துறாங்க. ரைட். இது பிரபஞ்ச பேராற்றல் விதிகள். அதாவது கீழிருந்து மேலே செல்வது ராகு, மேலே இருந்து கீழே வருவது கேது என்று விஞ்ஞானம், மெய்யியல் கோட்பாடுகளில் வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நாம் காணலாம். ரைட். பொதுவா இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னாக்கா நமது மூதாதையரை குறிக்கும். அதாவது தாத்தா பாட்டி, அதாவது நமக்கு இருவழி தாத்தா பாட்டி உண்டு. தந்தை வழி, தாய் வழி. இதுலயும் 2 தாத்தா இருக்கும். இதுலயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க. இதுலயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க. இந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகமே ராகுதான். அதே போல நாம்
பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல வினை தீவினை அவை யாவுமே ராகுவுடன் கேதுவுடனும் இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அதே போல அதனுடைய ரெக்கார்டு ஃபுட்டேஜ் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கும். அது போல ராகு வந்து சிசிடிவி கேமரா, அதனுடைய பதிவுகள் என்ன ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய ரெக்கார்டர் என்று சொல்லக்கூடிய கேதுவுடன் இருக்கும். இப்போ கிரகங்கள் வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்று வலிமை பெற்ற கிரகங்கள் என்று கூறுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ராகுவை விட வலிமையான கிரகம் கேது என்று கூறுவார்கள். அப்போ இது பூர்வ ஜென்ம இது இந்த ராகு கேதுக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பூர்வ ஜென்மத்தின் கர்ம வினை பதிவாளர்கள். நாம் பூர்வ ஜென்மத்தில் நாம் எந்த வினைகள் நல்ல வினைகள் செய்தோமோ அல்லது தீவினைகள் செய்தோமோ அதையெல்லாம் அப்படியே படம் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஜென்மத்தில் அது ஏதோ ஒரு பாகத்தில் அமர்ந்து நமக்கு நன்மை அல்லது தீமையை வழங்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அடிப்படை கோட்பாடுகளா ஒன்று. சரி, இப்போ ராகு கேதுக்கள் வந்து பொதுவா எல்லா கிரகத்துக்கும் பகைதான். பொதுவா வந்து சூரியனுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களுக்கும் இந்த பகையா தான் செயல்படும். பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து நன்மை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இதுல பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராகு இல்லாம எதுவுமே கிடையாது, அதே போல கேது இல்லாம எதுவுமே கிடையாது. இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆகட்டும் சரி, அதிலும் ராகு இருக்கும். ஆராய்ச்சி எங்க இருக்கிறதோ அங்கும் ராகு இருக்கும். ஆராய்ச்சி அபிவிருத்தி மேன்மை அதிலும் ராகு இருக்கும். அதே போல கேது எடுத்துக்கொண்டால் கேதுனுடைய தன்மை இருக்கும். பொதுவா வந்து கேது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் பிளானட்னு சொன்னாலும், ஒரு எதிர்மறை கிரகம் என்று கூறினாலும், அது வந்து முழுக்க ஒரு ஆன்மீக கிரகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேது இல்லாம ஒரு ஜோதிடரோ ராகு கேதுக்கள் இல்லாம ஒரு ஜோதிடர் பலன் கூறிவிட முடியாது. சரி, இந்த அறம் பொருள் இன்பம் என்ற மனித வாழ்க்கையில் பிரித்து வைத்திருக்கிற நிலையில் இந்த ராகு கேதுக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் என்னன்னா, ஜாதகம் என்பதே பூர்வ ஜென்மங்களினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்னு தான் சொல்லணும். அடிக்கடி வந்து நான் பல மீட்டிங்ல சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். ஜாதகம்னா என்ன சார் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் சார். போன ஜென்மங்கள் இதற்கு முந்தைய ஜென்மம் அதற்கு முந்தைய ஜென்மங்களில் நாம் ஆற்றிய வினைகள் பற்றிய ஒரு தொகுப்பு தான் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் ராகு கேது. அதை உரைப்பது தான் சாயா நாடி என்று சொல்லப்படுகிறது. சாயா என்றால் நிழல் என்று அர்த்தம். சரிங்களா? இப்போ ராகு என்பது ஆராய்ச்சிக்கான கிரகம், அபிவிருத்தி கூறும் கிரகம் என்று கூறினாலும் அதில் ஆபத்தான விஷயங்களும் நன்மை தரும் விஷயங்களும் உள்ளன. ராகுவிற்கு அநேக கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இதனை வந்து நடைமுறையில் நாம் கண்டு உணர முடியும். இப்போ ராகு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பானாலும் சரி, ஒரு மனிதனுடைய இறப்பா இருந்தாலும் சரி, அதை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அங்க ராகுனுடைய பங்கு என்பது உண்டு. காரணம் ராகு என்பது மரண காரகன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல விம்சோத்தி திசையான 120 ஆண்டுகளில் ராகுவிற்கு 18 ஆண்டுகளும் திருவாதிரை சுவாதி சதயம், கேதுவுக்கு 7 ஆண்டுகள் அஸ்வினி மகம் மூலம், ஆக மொத்தம் 25 ஆண்டுகள் இருவருக்கும் சேர்ந்து வழங்கப்பட்டுள்ளன. அந்த 120 விம்சோத்திரி திசையில் 120 ஆண்டுகளில் 25 ஆண்டுகள் போக 95 ஆண்டுகள் மட்டுமே ஏனைய கிரகங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. சரி சார், இந்த ராகு பிரச்சனை தான் பண்ணுமா அப்படின்னா அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அதே போல நன்மை செய்யுமா? நன்மையை செய்யும். ஆக இது ஒரு மதில் மேல் பூனை போல இயங்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லலாம். ஒரு பூனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பக்கம் தாவமா இந்த பக்கம் தாவமான்னு சொல்ல முடியாது. அப்போ ராகு கேதுவை பற்றி பலன் உரைக்கும் போது கொஞ்சம் எந்த ஜோதிடராக இருந்தாலும் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அப்போ ராகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுபகாரியம் ஒண்ணு நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு தெய்வீக காரியம் ஒண்ணு நடக்குது அப்படின்னாக்கா ராகு வந்து சுபகாரியங்களை நடத்த விடாமல் தடை செய்து விடும். ஆனால் கேது அப்படி அல்ல. கேது பாத்தீங்கன்னாக்கா சுபகாரியத்தை நடத்தி அதன் பின்னர் பிரச்சனை தரும். இதுதான் ராகு கேதுக்கள் காரகத்துவ வித்தியாசங்களில் ஒரு பண்புகளில் அதனுடைய இயக்கங்களில் உண்ட ஒரு சின்ன வித்தியாசம். இப்போ என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு, இது இருவேறு கலந்த பண்புகள் உள்ள கிரகம் தான் ராகு கேதுக்கள். அதே போல ராகு முன்னோர்களை குறிக்கும் என்று சொல்லியிருக்கோம். அது ஆனா தாத்தாவா பாட்டியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் ராசியில் ஆண் நமாம்சத்தை குறிக்கும் போது
தந்தை வழி தாத்தாவையும், பெண் ராசியில் அல்லது பெண் நவாம்சத்தில் இடம்பெற தாயார் வகையினையை குறிக்கும் என்று சொல்லலாம். அப்போ இந்த ஏற்கனவே நான் கூறியபடி இருவகை தாத்தா பாட்டிகள் உண்டு. இப்போ இந்து மத சாஸ்திரத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தந்தை வழி மட்டும்தான் எடுத்துக்கலாம். தாய் வழி மேக்சிமம் எடுக்கிறது இல்லை. தாய் வழி வந்து மாமன் மச்சின அப்படின்னு போயிடும். இப்போ தந்தை வழி எடுத்துட்டீங்கன்னாக்கா, தந்தை வழி மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் அதை எடுத்துதான் நான் எல்லாரும் நம்ம பேசிக்கிறோம். சரி சார், இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது நோயை கொடுக்குமானா கண்டிப்பா நிச்சயமா நோயை கொடுக்கும். எந்த மாதிரியான நோயில் பாத்தீங்கன்னா, தோல் அலர்ஜி, சொறி சிரங்கு, குஷ்ட நோய், வலிப்பு போன்ற நோய்களை குறிக்கும். இது கால நேரம் கருதி சில சுருக்கமான விஷயங்கள் மட்டும் சொல்லப்படும். சரி, மனித உறுப்புகளில் பிளவுபட்ட பகுதிகள், இது நல்லா கவனிக்கணும். அதாவது பிளவுபட்ட பகுதிகள், தொண்டை, புஜங்கள், புஜங்கள்னா தோல், கைகள், தோள்பட்டைகள், தோல், இது ராகு வந்து குறிக்கும். சரி சார், இப்போ ராகு கேதுகளை பொறுத்தவரையில காரக நிமித்தங்கள்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பிரசன்னத்துல அதிகமா போகணும். எல்லாத்துக்கும் நிமித்தங்களும் சகுனங்களும் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா வந்து பிரசன்ன மார்க்கத்திலே காரக நிமித்தங்கள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு பிரசன்னம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அவங்க வீட்டுல விஷப்பூச்சி நடமாட்டம் இருக்கும். ராகுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் இவர்கள் வீட்டில் விஷப்பூச்சிகள் நடமாட்டம் இருக்கும். எறும்பு, கரையான் தொந்தரவுகள் இருக்கும். விஷப்பூச்சிகள் கண்ணில் தென்படும். ஆனா யாரையும் கடிக்காது. அடிக்கடி மின் சாதனங்கள் பழுதடையும். இப்போ பல்பு ஃபியூஸ் ஆகிறது, அயன் பாக்ஸ் வந்து வேலை செய்யாத போறது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாம போகுது, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்ல வந்து மின் இணைப்புகள் ஒரு தொந்தரவை ஏற்படுத்தி தடை செய்துவிடும் என்று காணலாம். அதே போல ராகுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா, கையில வந்து நகம் பழுதா இருக்கும். நகத்துல ஏதோ ஒரு பழுது இருக்கும் என்று கூறலாம். அதே போல சில பேருக்கு பற்கள் வெளியில தெரியும். அதாவது வாயை மூடினாலும் பற்கள் வெளியில தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல அதிக கனவுகள் வருகிறதா என்று கேட்டால் ஆமாம் என்று கூறுவாங்க. பொதுவாக வந்து ராகுனுடைய ஆதிக்கம் இருந்தவர்களுக்கு வந்து அதிகமா வந்து கனவுகள் வரும் என்று கூறப்படுகிறது. சரி சார், இப்படி இருக்கு. ராகுனுடைய ராகுனுடைய காரகோத்த தொழில்கள்னு ஒண்ணு உண்டு. இப்போ நவகிரகத்திலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரக தொழில் உண்டு. அதே போல ராகுவின் காரகத்துவம் என்பது வேறு, கேதுவின் காரகத்துவம் என்பது வேறு. அந்த வகையில பார்க்கும்போது ராகுவின் காரகத்துவ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா, வட்டிக்கடை, வட்டி தொழில், அடகு கடை, புகைப்படம் எடுக்கும் போட்டோ ஸ்டுடியோ, மாந்திரிகம், பரிகார ஜோதிடம் சொல்பவர்கள், மந்திரிக்கு அந்த பாடம் போடுறது மந்திரிக்குன்னு சொல்றாங்களா அது, விமான நிலையத்தில் பணிபுரியக்கூடிய நிலை, ரயில்வே தண்டவாள பணிகள், மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கடிகாரம் பழுது நீக்கம் செய்பவர், டிவி ரிப்பேர் செய்பவர், ரேடியோ ரிப்பேர் செய்பவர், அதே போல அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்கும் தொழில்கள், அதே போல விஷ வைத்திய இது போல விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, அரசுக்கு விரோதமான தொழிலை மேற்கொள்பவர்கள், கண்ணாடி, பீங்கான், போட்டோ பிரேம் செய்தல், கண்ணுக்கு தெரியாத ஒன்றினை காட்டி ஏமாற்றுவது, அதே போல இந்த மேஜிக் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே ராகுனுடைய காரகத்துவ தொழில்கள் தான் வராங்க. அதே போல ஜிகினா, இந்த பளபளன்னு ஜிகினா ஒட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ராகுக்கு சம்பந்தப்பட்டது. அதே போல பதுங்கு குழியில் வேலை செய்பவர்கள், சுரங்க பணிகள் இருக்கு இல்லையா, நிலக்கரி சுரங்கம், தங்க சுரங்கம், இந்த மாதிரியான வேறு போர்வெல் தொழில் அடியில பதுங்கு குழியில் வேலை செய்பவர்கள் ராகுவின் காரகத்துவ தொழில் கீழ் வரும். அதே போல தோல் வைத்திய நிபுணர்கள், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் வைத்திய நிபுணர்கள் இந்த ராகுவின் கீழ் வருவார்கள். சொறி சிரங்கு குஷ்டரோகம் தீர்ப்பதற்கான சிறப்பு மருத்துவ தொழிலும் இதில் வரும். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கீழே இது வருவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே போல ஜோதிடமும் ராகுவின் கீழ் வரக்கூடிய ஒரு காரக தொழில் தான். அதே போல மர அறுவை மில், இப்போ மரங்கள்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் அறுப்பாங்க, பார்த்துருக்கீங்க. இந்த மலை பிரதேசங்கள் இருக்கும், சில ஊர்கள் இருக்கும் இந்த மர அறுவை மில். அதே போல மர வேலைப்பாடு, ஆசாரிகள் வந்து மர வேலைப்பாடு, அழகான சிற்பங்கள் மாதிரி மரத்துல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிலை கதவுகள் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி லேத் பட்டறை, அதே போல பிளாஸ்டிக் பைகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், பாலித்தீன் பை பேகுகள் செய்யும் தொழிற்சாலைகள், பிவிசி பைப்பு தயார் பண்றாங்க இல்லையா,
அதுவும் ராகு கீழே வரக்கூடியதுதான். அதே மாதிரி பழைய இரும்பு வியாபாரம், இது எல்லாத்தோட எல்லாரும் தினமும் சந்திக்கக்கூடிய டீ கடையும் ராகுவின் காரக தொழில் தான் வரும். அதே போல ராகு குறிப்பிடக்கூடிய இடங்கள் என்று பார்த்தீங்கன்னாக்கா, குறுகிய பயன்படுத்தக்கூடிய பொந்துகள் வரும், நீளமான பொந்துகள் வரும். அதே மாதிரி பதுங்கு குழிகள் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அதாவது இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வந்ததுனாக்கா பதுங்கு குழியில் அமர்ந்துதான் அந்த போர் வீரர்கள் வந்து தாக்குவார்கள். அந்த பதுங்கு குழிகள் வந்து ராகு காரகத்துவம் மிகுந்த இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நெடிய சந்துகள், பைபாஸ் ரோடு, விஷப்பூச்சிகள் இருக்கும் இடங்கள், பாதாள சாக்கடைகள், சாக்கடைகளின் ஓரப்பகுதி, நடைபாதை ஓரங்கள், கொடி படர்ந்திருக்கும் செடிகள். ஒரு ஒரு தோட்டத்துக்கு போனீங்கன்னாக்கா கொடிகள் பறந்திருக்கும். அது மேல கீழே இருந்து மேல போகும். இன்னும் ஒண்ணு நீளமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை எடுப்பாங்க. ரொம்ப நிழல வெளிச்சத்தையே தடுக்கிறேன்னு சொல்லி தடுக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ கொடிகள் நிறைந்த கொடி பறந்திருக்கும் செடிகள், பளபளவென மின்னக்கூடிய பொருட்கள். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். பளபளன்னு மின்னக்கூடிய பொருட்கள், ஜிகினா. இந்த புடவைக்கெல்லாம் வந்து ஜிகினா வச்சு தைப்பாங்க, இந்த போட்டு ஒட்டுவாங்க. சில பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சாரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கும். அதே போல கண்ணுக்கு வித்தியாசமான பொருட்கள் எது எது உண்டோ அவை எல்லாருமே ராகுக்கு வரும். ஆச்சுங்களா? ரைட்டு. இந்த ராகு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ராகுவன் ஆதிக்கம் இருந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த கோயிலுக்கு போவாங்க அல்லது எந்த கோயிலுக்கு அவர்கள் பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று பாத்தீங்கன்னாக்கா, பொதுவா வந்து பத்ரகாளி, துர்க்கை, பகவதி அம்மன், பிரித்திங்கரா தேவி, நரசிம்மர், சப்த கன்னியர் வழிபாடு, புற்றுக்கோயில், புற்றுக்கோயில்கள் உள்ள மாரியம்மன் கோவில், கோயில்கள் உள்ள திரு ஆபரண பெட்டிகள். இப்ப பாத்தீங்கன்னா சபரிமலையில வந்து அந்த மேல் சாந்தி என்ன பண்ணுவாருன்னா, நடை திறந்த பின்னாடி திருவாபரண பெட்டி எடுப்பாங்க. இந்த கார்த்திகை மாசம் வந்தா விட்டு மாலை போடும்போது அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மேல் சாந்தி நம்பூதிரி வந்து ஐயப்பனுடைய நகைகள் அடங்கிய ஒரு பெட்டியை எடுத்து செல்வார்கள். அதுக்கு பேர் திரு ஆபரண பெட்டின்னு பேர். இது வந்து ராகுவின் காரகத்தின் கீழ் வரக்கூடிய இது. இப்போ அதே போல ஆயுத வழிபாடு. அது என்ன சார் ஆயுத வழிபாடு? சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சாமிக்கு வேண்டிட்டு கத்தி போட்டுக்குவாங்க. சில அம்மன் கோயில் எல்லாம் உண்டு, அதை பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்துல நிறைய கோயில்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா அந்த ரத்தம் வழி அப்புறம் பின்னால வந்து அது விபூதி வச்சு அழைச்சிக்குவாங்க. அதே போல அழகு குத்துதல். இப்ப காளியம்மன், மாரியம்மன் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா அழகு குத்துதல், தீ மிதித்தல், அதாவது குண்டம் மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜீவ சமாதி வழிபாடுகள் அது. அதே போல நின்றபடி வணங்கும். அப்போ சில கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா சந்நிதிக்கு ஓரளவுக்கு கிட்ட கொண்டு போய் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ராகுவனுடைய காரகத்துவம் இந்த தொழில பாத்தீங்கன்னாக்கா கதவு மூடி இருக்கும், வாசல் தான் சாந்தி கும்பிடணும். உதாரணமான கோயில் பாத்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டத்தில் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் வந்து இது வரைக்கும் திறந்ததே கிடையாது. அந்த கோயில்ல வந்து ஒரு வாசலை தான் வச்சு ஒரு திரிசூலம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதுதான். காலையில ஏதோ ஒரு நாளைக்கு திறப்பாங்க. அது வந்து அதை இது வரைக்கும் திறந்ததாக சரித்திரம் இல்லை. அந்த கதவை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு நடைமுறை வழக்கம் இன்றளவிலும் உள்ளது. இது போன்ற இடங்களில் ராகுனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். சரி, இப்போ கிரக சேர்க்கைகள் சில ஜாதகங்கள் இருக்கும். அவர்கள் எந்தெந்த வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும்போது, சந்திரனுடன் ராகு இணைந்தால் கருமாரி அம்மன் வழிபாடும், பூட்டி அறை தெய்வ வழிபாடு, அதான் மூங்கிலினை காமாட்சி அம்மன் கோவில், இது தேனி மாவட்டத்துல இருக்குங்க ஐயா. அதே போல ராகுவுடன் சனி சேர்ந்தவர்கள் கருப்பணசாமி, சங்கிலி கருப்பு, சுடலை மாடன் போன்ற தெய்வங்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும். அதே போல ராகுவுடன் சனியும் சூரியனும் இணைந்தால் கோட்டை கருப்பணசாமி, 18ஆம் படி கருப்பு, இந்த போன்ற எந்த தெய்வங்கள் வழிபாடுகள் மேற்கொள்வார்கள். அதே போல கேதுவுடன் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் குறுகிய அளவில் உள்ள புற்று அம்மன் கோவில், சின்ன கோயிலா இருக்கும், அங்க பாம்பு புத்து இருக்கும், கருமாரி அம்மன் கோயிலா இருக்கும். இந்த வழிபாட்டை அவர்கள் செய்யும் போது கொஞ்சம் ராகு கேதுவனுடைய அதோட பண்பு ஆற்றல் என்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அவ்வளவுதான், முழுதும் அகலாது. அதே போல குருவும் கேதுவும் சேர்ந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு, சாதுக்கள் வழிபாடு, சன்னியாசி வழிபாடு, தபக்கோலத்தில் உள்ள தெய்வங்கள் வழிபாடு. இப்போ நிஷ்டையில்
இப்போ முருகன் கூட தவ கோலத்தில் இருக்கிற முருகன் உண்டு. அது ரொம்ப ரேரா தான் எல்லாரும் பார்க்க முடியும். அதே போல செவ்வாயும் கேதுவும் இணைந்தால் தண்டபாணி தெய்வம். பொதுவா வந்து செவ்வாய் கேது இணைவு பெற்றவர்கள் பழனிமலை சென்று ஆண்டிக்கோல தண்டபாணி முருகனை வழிபட்டால் அந்த செவ்வாய் கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவும் என்பது உண்டு. இது வந்து ஜோதிடர்கள் வந்து பரிந்துரை செய்வார். ரைட்டு. அடுத்ததாக செவ்வாயுடன் சுக்கிரன் கேது அல்லது ராகு இருக்க பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பின் மீது, அதாவது ஆதிசேஷன் மீது படுங்கை கொண்டுள்ள ரங்கநாதர் வழிபாடு, அதாவது சயன கோல பெருமாள்னு சொல்லுவாங்க. சயன கோலம்னாக்கா படுத்திருக்கிறது. பெருமாள் வந்து ஆதிசேஷங்கிற பாம்பு மேலதான் படுத்திருக்காங்க. அந்த அந்த தெய்வத்தை நாம் வழிபடும் போது உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் போன்ற பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கு. அதாவது செவ்வாய் சுக்கிரன் பிளஸ் கேது அல்லது ராகு இணைவு பெற்றவர்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் என்று கூறலாம். அதே போல சனி உடனும் சனி புதன் கேது அல்லது ராகு இருப்பவர்கள் வந்து சபரிமலை ஐயப்பன் தர்மசாஸ்தா வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல செவ்வாயுடன் சனி புதன் ராகு சேர்ந்திருப்பவர்கள் சேர்ந்து இருக்க பிறந்தவர்கள் புலி மீது ஐயப்பன். இப்போ புலி மீது உட்கார்ந்துருக்க ஐயப்பன் ரொம்ப அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்கான்னு தெரியல, சில இடத்துல இருக்கும். அதாவது ஐயப்பன் வந்து புலி வாகனத்தின் மேல வந்து கையில் ஒரு வில்லேந்தி வருவது போல ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல செவ்வாய் மற்றும் சனி மற்றும் ராகு சேர்ந்தவர்கள் வந்து அறிவால் சூலம் வேல் கம்பு நீண்ட நெடிய ஆயுதங்கள் உள்ள தெய்வம். அது என் ஐயனாரப்பன், இது போன்ற முனியப்பன், இது போன்ற தெய்வங்கள் வந்து வழிபாடுகள் செய்யும் போது கொஞ்சம் ராகு கேதுகளுடைய தாக்கம் வந்து குறையும் என்று கூறப்படுகிறது. சரி, இந்த எல்லா தெய்வத்துக்கும் மந்திரங்கள்னு ஒண்ணு உண்டு. சிலது வந்து மகா கணபதியே நமகா, ஓம் கணபதியே நமகா, இப்படி முருகனுக்கு வந்து ஷடானநாய நமகா, இப்படி மூல மந்திரங்கள் வேறு காயத்ரி மந்திரங்கள் உண்டு. ஆனால் ராகு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனித தலை இல்லாத வாள் உள்ள மிருக வழிபாடா இருக்கும். நீங்க பார்க்கலாம். அதாவது மனித தலை இருக்காது. இப்போ பிரத்யங்கரா தேவி, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு போன்றவைகள் வந்து ராகு கேதுக்கனுடைய பண்பு தெய்வங்களாக வருகின்றன என்று சொல்லலாம். இப்போ இந்த மந்திரங்கள் எடுத்தனா என்ன சார் மந்திரம்னு சொல்றீங்களே, இது எல்லாரும் தான் மந்திரம் சொல்றாங்க. ஆனால் ராகு சம்பந்தப்பட்ட மந்திரம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதிக சத்தம் வாய்ந்த மந்திரங்களாக இருக்கும், அதிக ஒலிகளை எழுப்பக்கூடிய மந்திரங்களாக இருக்கும், அதிக அளவில் வாத்தியங்கள் எழுப்பக்கூடியதாக இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ சிவன் கோயில் பாத்தீங்கன்னா சில சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா திருவாசகம் முற்றுவதல் முன்னால கனவாத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கைலாய வாத்தியங்கள்னு சொல்லி இசைத்து சிவ வழிபாடு மேற்கொள்வாங்க. இதெல்லாம் பார்த்திருப்பாங்க நம்ம. அதே போல அந்த அதிக கருவிகளை வைத்து ஒலி எழுப்பி பூஜை செய்வது, அதே போல அழகு குத்துதல், குண்டம் இறங்குவது, அக்னி கிரகம் எடுப்பது, கத்தி போட்டுக் கொள்ளுதல், அது ஏற்கனவே முன்னாலே சொன்ன விஷயம்தான். உடம்பில் கருமையான வலி ஏற்படுத்திக் கொள்ளும் பரிகாரங்கள், இவை அனைத்தும் ராகுவுக்கு காரகத்துவம் மிகுந்த வழிபாடுகளும் மந்திர வழிபாடு முறைகளும் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. சரி சார், ராகு வந்து தோஷம் கொடுக்குமா? தனித்த ராகு தோஷத்தை கொடுக்குமா? தனித்த ராகு தோஷத்தை கொடுக்காது. ராகு என்பது ஒரு வருட கிரகங்கிறது நாம் நினைவு பண்ண வேண்டும். 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி அடைவார்கள். ராகு இப்போ ராகு மீனத்துல இருக்கு, வரக்கூடிய ராகு கேது பயிற்சியின் போது அந்த ராகு வந்து கும்பத்துக்கு வரும், கேது வந்து சிம்மத்துக்கு போயிடும். அந்த மாதிரி தனித்த ராகு தோஷத்தை கொடுக்குமா என்றால் தோஷத்தை வழங்காது. ஏன்னு ஏதாவது கிரகங்களோட சேரும் போது அந்த காரகோள் உறவுகள் வழியாகவும் அந்த பாவக ரீதியாகவும் பாவகத்தின் வழியாகவும் தோஷத்தை வழங்கிவிடும். அப்போ ராகு எங்கு இருக்கிறதோ, அதாவது கோச்சார ராகு எங்கு இருக்கிறதோ அங்கிருந்து 1, 5, 7, 9 ஆகிய பாவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். அப்போ ஜாதகம் ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தர் போறார் அப்படின்னாக்கா இந்த 1, 5, 7, 9 பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியுடன் தான் அவர்கள் செல்வார்கள். இந்த கேள்விதான் அவன் மனசுல இருக்கும், ஜாதகனுடைய மனசுல இருக்கும்னு சொல்லப்படுது. சரிங்க, இப்போ
ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னாக்கா ஏனைய கிரகங்களோடு இணையும் போது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன். உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சூரியனுடன் சேர்வது, ராகு சந்திரனுடன் சேர்வது, ராகு செவ்வாயுடன் சேர்வது, ராகு புதனுடன் சேர்வது, குருவுடன் சேர்வது, சுக்கிரனுடன் சேர்வது, சனியுடன் சேர்வது, அடுத்து ராகு மாந்தியுடன் சேர்வது. என்னென்ன பலன் இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு அனுபவ ரீதியான ஒரு குறிப்பு. இப்போ ராகு சூரியனுடன் இணைவு பெற்றால் தந்தையார் இது கொஞ்சம் ராகு கேதுக்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு முழு பாவ கிரகங்கள், கர்ம கிரகங்கள். இது வந்து நல்ல பலனை கொடுக்குமாண்டா நல்ல பலனை கொடுக்கும். நல்ல பலன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25%, தீய பலன்கள் எடுத்துக்கொண்டால் 75% கொடுக்கும்னு ஒரு பர்சன்டேஜ் வழியா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ராகு வந்து சூரியனுடன் இணை பெறும்போது தந்தையாருக்கு கடும் கண்டங்களை தரும். ஜாதகர் பிறந்ததற்கு பின் பூர்வீக சொத்து அழியும் அல்லது பெரும்பாரியாக குறைந்துவிடும். தந்தை வெளிநாடு வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்க வைப்பார். அதாவது தந்தையை பிரித்துவிடும் கொண்டு தந்தையும் மகனும் இவர் ஓரிடம் அவர் ஓரிடம் இருப்பார். தந்தை வந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று பிழைப்பு தேடி தன்னுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய காலம் என்பது உருவாகும், நேரம் என்பது உருவாகும். அதே போல இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வருமானத்தை தரும் அமைப்பு கொடுத்துவிடும். இப்போ ராகு பாத்தீங்கன்னாக்கா ராகு வந்து அந்நிய பாஷைக்கு உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா உருது, ஹிந்தி, ஒரியா இது போன்ற விடும் பாஷைகளுக்கு ராகுவினுடைய காரகத்தின் கீழ் வரக்கூடிய மொழிகள் என்று சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். உங்க அப்பா எங்க இருக்காரு பாத்தீங்கன்னாக்கா அவர் வடநாட்டுல ஏதோ ஒரிசா மாநிலத்துல வேலை செய்யறாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தந்தை வந்து வேற்று மொழி பேசக்கூடிய வெளி மாநிலம் அல்லது ஃபாரின் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய நிலையை உண்டு பண்ணும். இது வந்து நல்லதுதான் என்றாலும் குடும்ப ரீதியாக அவர்கள் 1 வருடம் அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமை உருவாக்கும். எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காருங்க. அவர் பார்த்து 1 வருஷம் ஆச்சு. அதிகமா அவர் வர முடியறது இல்ல. எப்போ ஒரு முறை 1 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை எங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போவார்னு சொல்லது நான் பார்த்திருக்கோம் இல்லையா. இது மாதிரி இதுக்கெல்லாம் காரகத்துவமே ராகுதான். அதே போல ஒரு எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை ஒண்ணு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த சுப காரியத்தை வந்து நடக்க விடாது செஞ்சிடும். இந்த ராகு அந்த ஒரு பண்பு ஒண்ணு உண்டு. அதே போல ஜாதகருக்கு பெரிய பொறுப்புகளை தரும். தகுதிக்கு மீறிய பொறுப்புகளை கொடுத்து ராகு இந்த ஜாதகரை திக்குமுக்காட வைப்பார். ஒருத்தருக்கு இந்த பொறுப்பு தான் கொடுக்கணும், அவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும் அப்படின்னா அவருக்கு அதிகமான பொறுப்பை வழங்கிவிடும். அதே போல ஒரு சாலருக்கு சூரியனுடன் ராகு இணையப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து அரசியல் கிரகம், செவ்வாயும் அரசியல் கிரகம் தான். அது போல ஜாதகர் வந்து அரசியல் ஈடுபாட்டை தந்துவிடும். அதே போல நெருப்பு வகையில் காயம், கண்டம், ஆயுதங்களால் காயம், கண்டம் ஏற்பட கிரக சேர்க்கை ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று கூறலாம். அதே போல ஒரு உறுப்பு வந்து விகாரமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு கை விரல் 5 விரல் இருக்கு, சில பேருக்கு 6 விரல் இருக்கும். 6 விரல் இருக்கிறது நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அதே போல கை விரல்களோ அல்லது முகத்தில் ஏதோ ஒரு உறுப்பு என்பது விகாரமாக இருக்கும், அழகா இல்லாம விகாரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தந்தை வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கெட்ட நட்பையும் தந்துவிடும் என்று உண்டு. இவரது தந்தை வழியாக பாத்தீங்கன்னாக்கா ராகு தந்தை வழியாக பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு தந்தை வழியில் பாத்தீங்கன்னாக்கா சூரியன் ராகு இணைவு பெற்ற ஜாதகத்தில் தந்தை வழி பாத்தீங்கன்னாக்கா 2 தார மனம் முடித்தவர்கள் இருப்பார்கள். அதாவது தெரிந்து 2 மனைவிகள் 2 தாரங்கள், அதாவது தெரியாத தாரங்கள் இருக்கும். ராகு வந்து இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு காரகத்துவம் இருக்கும். அதே போல சூரியன் ராகு இணைய பெற்றவர்களுக்கு உயிரணுக்கள், விந்தணுக்கள் இவை வந்து பாதிக்கும் என்பதால் பலருக்கு குழந்தைகள் இருக்காது, கண் நோய் வரும். அதே போல ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாது, குழந்தை பிறக்கும், சில பேருக்கு குழந்தையே இருக்காது. அதே போல சிலருக்கு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும், அல்லது சில பேருக்கு ஆண் குழந்தையாக இருக்கும்.
அதாவது மாறி மாறி பிறக்காது. ஒரு ஆண் குழந்தை ஒரு குழந்தை இந்த மாதிரியா இருக்காது. இது ஒரு பொதுவான அமைப்பு தான். சரி, திரிகோணத்தில் ராகு நிற்பின், அதாவது 1, 5, 9 திரிகோண பாவத்தில் ராகு இருப்பின் அது வந்து வம்ச தோஷத்தை குறிக்கும் என்று கூறலாம். ஏன் அந்த மாதிரி சொல்ல, ஏதோ வம்ச தோஷம் அப்படின்னு அப்போ காலங்காலமா தொடர்ந்து 2, 3 தலைமுறையாக ஏதோ ஒரு தோஷம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற வந்து திரிகோண பாவத்தில் அமர்ந்த ராகு வந்து சுட்டி காட்டிவிடும். பொதுவா ராகு சூரியன் ராகு இணை பெற்றவர்களுக்கு கண்கள் கண் பார்வையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி இருக்கும். பார்வையில் வித்தியாசம் வரும். கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கும். அதே போல கண் புரை நோய் ஏற்படும். அதே போல இவர்களுக்கு வந்து முதுகு தண்டோட பகுதி என்பது பாதிக்கப்படும். முதுகு எலும்பு பாதிப்பு ஏற்படும். இவர்களுக்கு வாயு தொல்லையும் இருக்கும். கேஸ் ட்ரபிள் இருக்கும். அரசு ஊழியராக பெரும்பாலான நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது எல்லாருமே நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்வது ஒன்றிய அரசு பணியாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பணியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர் பாத்தீங்கன்னாக்கா சூரியன் ராகு இணை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னாக்கா லஞ்சம் வாங்கி மாட்டியிருப்பாங்க. அவர் சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்த்தாலே சொல்லுவேன், சார் உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா சார் அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாலானவர் லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கி தவிப்பதும் உண்டு. சரி, இது வந்து சூரியன் ராகுக்கு உண்டான சேர்க்கைக்கு உண்டான ஒரு இது. அடுத்தது ராகுவுடன் சந்திரன் சேர்ந்தால் எப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ராகுவுடன் சந்திரன் இணைய பெற்றவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கடும் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். அதாவது மென்டல் டிசார்டர் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மைண்ட் ஸ்ட்ரெஸ்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழுத்தமா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. காரணம் இல்லாம டென்ஷன் ஆகி ஒவ்வொன்னு கத்துவாங்க. இது மாதிரி இருக்கும். ஏன் என்னன்னு தெரியாது. திருப்பி பாத்தீங்கன்னா ரொம்ப தெரியாம கத்திட்டேன், என்னன்னு தெரியாத தப்பா நினைச்சு போறாரு, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ராகு சந்திரன் சேர்க்கைக்கு உண்டான ஒரு முதல் படி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கிரக சேர்க்கைகள் உண்டு. சில பேர் தானா தனியா பேசிட்டு போவாங்க. இப்பெல்லாம் ஹெட்செட் போட்டு மொபைல் பேசுறாங்க, யாரும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து நடந்துட்டு யாரு கூட பேசுற மாதிரி இருக்கும், ஆனா தானே பேசிட்டு போறாங்க. யாரு கூட பேசிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இந்த மன உணர்வு ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னவோ சொல்லணும்னு நினைப்பாங்க, யார்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க, தானாவே பேசிக்குவாங்க. இது வந்து வெளியில பாத்தீங்கன்னா இவங்க வந்து லூசு, பைத்தியம், மென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சந்திரன் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடியது. அதே போல இவர்கள் பேச்சில் பாத்தீங்கன்னா ரொம்ப வசீகரமா பேசுவாங்க. வாழைப்பழம் போல பேசி ஆளை கவுத்துருவாங்க. ஆனால் அதனாலே இவங்களுக்கு பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பா நிச்சயமா வரும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் போராடி சமாளிப்பாங்க. கஷ்டப்பட்டு சமாளிக்கும் திறன் நிலை உங்ககிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னாக்கா சந்திரன் ராகு இணையப்பட்டவர்கள் டக்குன்னு பொய் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது. ஏதாவது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. இவரா பொய் சொன்னாரு, இல்லையே உண்மைதானே பேசுவாரு, இல்லைங்க பொய் அவர் சொன்னதெல்லாம் பொய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எளிதில் பொய் பேசுவார்கள். இந்த பொய்யே இவருக்கு பின்னார பிரச்சனையை கை கொடுக்கும். அன்னைக்கு அந்த அளவுக்கு சொன்னீங்களே இது பொய்ன்னு ஒண்ணு அவர் தலை குனிவார். ஆமாங்க தெரியாம சொல்லிட்டேன், அது தப்பா இருக்குங்க, தப்பா இருந்தாலும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி பின்னர் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். அதே போல வார்த்தையை விட்டுட்டு தெரியாம சொல்லிட்டேங்க, நான் ஏதோ அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுதான், அது தப்புங்க அப்படின்னு சொல்லி பின்னால மன்னிப்பு கேட்பாங்க. நீ பல இதுல பார்த்துருக்கலாம். இதோ சோசியல் சமூக ஊடகங்கள்ல பயன்பாட்டுல வரும்போது அது முகநூல் ஆகட்டும் சரி, ட்விட்டர் ஆகட்டும் சரி, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, எந்த சமூக ஊடகங்களில் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் சொல்லலை, எங்க அட்மின் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுப்பான். இது இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் ராகு சேர்க்கை என்பது இருக்கும். அதே போல இந்த இணைவு பெற்ற ஜாதகருக்கு பாத்தீங்கன்னாக்கா தாயார் அடுத்த மாமியாருக்கு கெட்ட நட்பை தந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இவர்கள்ட்ட இந்த சந்திரன் ராகு இணைப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா காலத்திற்கு ஒவ்வாத பழக்கங்களை கொண்டிருப்பார்கள். அதாவது இது என்ன ஒரு பழக்கம், இது என்ன பழைய பழக்கமா இருக்குது, இது மாதிரி யாருமே பார்த்தது இல்லை, என்ன புதுசா இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது நமக்கு அது பிடிக்காத இருக்கும். ஆனா இது எங்களுக்கு பழக்கங்க, என்னங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. நாங்க அப்படித்தாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலத்திற்கு ஒவ்வாத பழக்கங்களை இது தந்துவிடும். அதே போல ஜாதகருக்கு தீய பழக்கங்களை கொண்டுவிடும். இது 2ஆம் இடத்தில் இருந்தால் பான் பராக், புகையிலை, பீடி, சிகரெட் இது போன்ற தீய பழக்கங்கள் அவரிடத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 2ஆம் இடத்தில் பார்க்கும்போது திருமண வாழ்வில் பிரச்சனையை தரும், பிரிவினையை தரும். அதே போல சம்பந்தமே இல்லாத வகையில் ஒரு திருமணம் நடந்துரும். சம்பந்தமான திடீர்னு ஏதோ பொண்ணு பார்ப்போம், டக்குன்னு திருமணம் நடந்துரும்.
என்ன கொஞ்சம் கூட இது சம்பந்தமே இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. அப்போ இவர்களுக்கு திருமணம் நடந்தது என்பதே ஒரு விபத்து போல நடக்கும் என்று கூறலாம். ஒரு விபத்துங்கிறது எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானே. அதை போல சந்திரன் ராகு சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா திருமணம் வந்து ஒரு விபத்து போல நடக்கும். என்னவோ டக்குன்னு பார்த்து அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜாதகருடைய தாய் அல்லது மாமியார் சரியான வாயாடியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல அதிகமாக வாய் பேசுவார்கள். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா வளவளன்னு பேசிட்டே இருப்பாங்க. பேசி கருத்து இருப்பாங்க. சும்மா பேசிட்டே இருக்க தொண பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வந்து சந்திரன் ராகுவோட சேர்ந்தவர்கள். சந்திரன் ராகு இணைவு பெற்றவர்கள். அதே போல சில பேர் எதுவுமே பேச மாட்டாங்க. பேசாமையே மௌனமா இருந்து கழுத்து இருக்கிறத பாத்திருக்கீங்களா? என்னங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டி இத்தனை பேசியிருக்கிறோம் ஒண்ணுமே சொல்லல, தடையை கூட ஆட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா பேசி பேசி கொள்பவர்கள் உண்டு. அதாவது எதுவுமே வாய் பேசாத மௌனமாக இருந்து கொள்பவர்களும் உண்டு. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கீழ் வருபவர்களாக இருப்பார்கள். ரைட். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை புரிய வைக்கும். சந்திரன் ராகு சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு திருமணம் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும். அதே போல இவர்கள் ஒரு 50 வயது 55 வயது கடந்த பின்னாடி இவர்கள் ஒரு மனநோயாளியாக மாறி விடுவார்கள். அதாவது எப்ப பார்த்தாலும் யாரும் இல்லாத நேரத்துல கண்ணுல தண்ணி விட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். இது வந்து எட்டி பார்த்தாதான் தெரியும். ரகசியமா ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கும்போது பார்த்தோமே ஆனால் தனியா புலம்பி ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்க தெரியாது. இது ஒரு இப்போ அந்த காலத்துல கண்டுபிடிக்க மாதிரி ஈஸியா CCTV கேமரா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ரொம்ப யாரு கூட பேசிட்டு இருந்தீங்க போல இருக்குன்னு, யாரு கூட நான் பேசலம்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தானாவே புலம்பல் வந்து இவங்க வாயிலிருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த சேர்க்கை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நாடக நடிகர்கள், இந்த டிவி விளம்பரங்கள் நடிக்கக்கூடியவர்கள், அதாவது ஊடக நடிகர்கள்னு சொல்லலாம். அது போல இருப்பார்கள். புகைப்பட கலைஞர், புகைப்பட நடிகர், போட்டோஷாப் இது மாதிரி வேலை செய்யறவங்க, புகைப்படம் எடுப்பவர்கள், போட்டோ ஸ்டுடியோ ஓனர், அதே மாதிரி சின்ன திரையில் மின்பவர்கள், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நடிகர்கள், இந்த மாதிரி நடிகர்கள் அல்லது நடிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் ராகு இணை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் ராகு இணைவு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்தக புழுவாகவும் இருப்பார்கள். நல்லா திறமையாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் கலை அம்சம் என்பது இருக்கும். ஏன்னா சந்திரன் கலை வளர்ந்து தேய்ந்து வரும் கலை என்பதால் இவர்கள் வந்து கலைத்துறையில் ஒரு மிகுந்த ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே போல யாரோ எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு தானா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா கர்மா அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சிக்காம இப்படி ஒரு செயலை அவங்க செய்வாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு என்ன உண்டோ அதுதான் நடக்கும், கொடுப்பினை அதுதான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், யாரும் எனக்கு வந்து சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி திருப்பி அதே சொல்லிட்டு இருவாங்க. நாம் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கூறலாம். அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் உணவுக்காரகன், அதனுடன் ராகு சேர்ந்தால் இவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா உணவே விஷமாக மாறிடும். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சார் நல்லாதான் சார் இருந்தேன், அந்த இன்னும் பசிச்சது சார், அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் சார், எனக்கு ஒத்துக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு 4-3 தடவை பாத்ரூம் போயிட்டு வரதை பாத்துங்க. நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அதாவது ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க, உணவே விஷமாக மாறும், அப்படி ஒரு இதா ஏற்படும். அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தோல்ல அரிப்பு, அலர்ஜி ஏற்படும். நுரையீரலுக்கு சந்திரன் காரகத்துவம் வதிப்பதால் இவர்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படும், மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா ஆத்மா பேஷண்டா இருப்பாங்க. மூச்சு விடுதல் சிரமம் கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே போல வாயு தொல்லையும் இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கும். மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிப்பு ஏற்படும். பேய் பிசாசு என்று பிதற்றும் எண்ணம் இருக்கும். ஐயோ பேய் வந்துருச்சு, பிசாசு இருக்கு, அங்க போன இன்னும் கருப்பா வந்தது அப்படிங்கிற இதெல்லாம் ராகுனுடைய வேலை தான், ராகு சந்திரனுடைய வேலை தான். அதே போல இவர்கள் நாம என்ன கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா
காலம் பூரா இப்படித்தான் இருப்பாங்கனாக்கா கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவருடன் சென்று நல்ல ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை செய்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு நாம அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லலாம். அதே போல அடுத்ததாக கிரகச்சேர்க்கை வரிசையில் ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். இது இந்த ராகு செவ்வாய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா கெடுபிடி அதிகமா இருக்கும். இவங்க ஒரு ஒரு அதிகாரியாவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலயோ அல்லது வீட்டுலயோ பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, ரொம்ப கெடுபிடி பண்ணுவாங்க. உங்களை கண்டாலே சில பேருக்கு பிடிக்காது. அவங்க போங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஒரு சின்ன கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மில்லுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, ரொம்ப கடுபிடியா இருப்பாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் போனவனே எங்க போனேன், எதுக்கு போனேன், சொல்லிட்டு போனையா அப்படின்னு ரொம்ப இந்த மாதிரி பேசுவாங்க. அதே போல நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பார்கள். இந்த குணங்கள் அவரிடம் இருக்கும். அதே போல இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை யார் இடத்துல இருக்குன்னாக்கா சாதாரண மனுஷன்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கிரிக்கெட் வீரர், கால்பந்தாட்ட வீரர்கள், தடகள வீரர்கள், இவர்களுக்கு இந்த செயற்கை மிகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இச்சேர்க்கை பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் தப்பு பண்ணுவாங்கன்னாக்க நிச்சயமா மறைமுகமா தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா ராகு என்றால் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிடுவாங்க, ஆனா தப்பு வெளியில தெரிஞ்சிடும். அதாவது இவர் குற்றம் புரிவார்கள், அதே நேரம் அடுத்த ஒரு குற்றத்தையும் இவங்க சுட்டி காட்டுவாங்க. நீ எப்படி நீ இந்த தப்பு பண்ணலாம், இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பு, கரார் தன்மை, கெடுபிடி இதெல்லாம் இவரிடம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எந்த விஷயம் சேர்ந்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும், சரியாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும் சொல்லி 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 ஒரு ஒரு ஆளை ரொம்ப கெடுபிடி பண்ணுவாங்க. இதனால சார் என்ன சார் சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தளத்துங்க சார்னா அதெல்லாம் பேசக்கூடாது, வாயை பொத்திக்கிட்டு வேலையை செய்யும், சொல்ற வேலையை செய்யின்னு கெடுபிடியாளர்களை இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை சேர்ந்தவங்க தான். அதே போல இவர்கள் வீடு, நிலம், கட்டிடம், இயந்திரங்கள், வாகனம் ஆகியவற்றில் தீராத பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா வீடு, நிலம், கட்டிடம், இயந்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா ராகு செவ்வாயின்னு வரும்போது வீட்டுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும், அதாவது வாஸ்து கோளாறு இருக்கும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். நிலம் பாத்தீங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும், அளவுல பிரச்சனை இருக்கும். அதே போல கட்டிடங்கள் பாத்தீங்கன்னாக்கா புதுசா கட்டணம் கட்டிருப்பார், 3 மாசத்துக்குள்ள விரிசல் விட்டுரும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கைப்பட்டவர்கள். அதே போல இயந்திரங்கள் அடிக்கடி பழுதாகுதல், ஒரு சின்ன லேத் பற்ற அது ஏதோ ஒரு சின்ன இயந்திரங்கள் வச்சு ஒரு சிறு தொழில் செய்யறாங்க பாத்தீங்கன்னாக்கா காலையில வேலை செய்யும், மத்தியானம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன ரிப்பேர் வந்துடும். இதனால உற்பத்தி தடைபடும். அதே போல வாகனங்களும் சில சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதே போல இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பூர்வீக சொத்து இருக்கும், அதனால இவங்களுக்கு பிரயோஜனப்படாது. பெற்றோர்கள் இறந்த பின்பாக இந்த ஜாதகருக்கு பொருளாதார நிலை என்பது உயர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் கஷ்டத்தான் போடுவாங்க. பெற்ற தாய் தந்தையர்கள் இறந்த பின்பு இவர்கள் ஒரு சமுதாயத்து ஒரு மேல்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இவங்க எந்த வீட்டை புதுசா வாங்கினாலும், ஒரு வீட்டையே புதுசா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு வில்லங்கம் கண்டிப்பா நிச்சயமாக இருக்கும். அதே போல திடீரென சொத்துக்கள் இருக்கும், பூர்வீக சொத்து இருக்கும், திடீர்னு அந்த இடம் இடம், வீடு, நிலம், கட்டடங்கள் ஆவை பாத்தீங்கன்னா ஒரு கையை விட்டு போயிடும். வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, கையை விட்டு போயிடும், இதனால ஒன்றும் பண்ணவே முடியாது. கையை கட்டி கால் ரெண்டையும் கட்டி நிக்க வச்ச மாதிரி ஆயிடும். வாயில துணி வச்ச மாதிரி ஒரு நிலைமை தான். பேசவும் முடியாது, ஒண்ணவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒடிய முடியாதுங்கிற நிலைமை தான் இவர்கள் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பார்கள். இது ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அனுபவ ரீதியாக ஜாதக ரீதியாகவும் பிரசன்ன மார்க்கத்தின் வந்த அனுபவத்தின் வெளிப்பாடு என்று தயவு செய்து நினைச்சுக்கோங்க. நம்ம பேசுற மாதிரியே பேசு தமிழ்லயே நம்ம பேசுகிறோம். அதே போல இவர்கள் வீட்டில் கண்டிப்பாக வாஸ்து குற்றம் இருக்கும். அந்த வாஸ்து குற்றம் என்பது எந்த பிரசன்ன மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த நடைமுறை இருந்தாலும் தோஷம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அது எந்த வகை தோஷம் என்பது பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஜாமக்கோள் பிரசனத்திலே எடுத்துட்டாலும் ஓரளவுக்கு தான் தோஷம் சொல்ல முடியும். ஆனா பிரசனத்துல அது மிருக சல்லியமா, தெய்வ சல்லியமா, அல்லது வேற ஏதாவது சல்லியமா என்பதை நம்ம கண்டுபிடிச்சு எந்த இடத்துல இருக்குன்னு கூட ஸ்பாட் அவுட் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அதே போல சகோதர உறவு பாதிக்கும். ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரங்க அல்லவா, அது சகோதர உறவு பாதிக்கும், மைத்துனர் உறவு பாதிக்கும்,
எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவக ரீதியாக சுகத்தை வழங்கிவிடும். அதே போல பிள்ளைகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். இவர்களுக்கு பரம்பரை வியாதிகள் ஏற்படும். இவர்களுக்கு பரம்பரையா தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, பையன் இப்படி வரும்போதும் சரி, இவர்களுக்கு வந்து பரம்பரை நோய்கள் என்பது தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர் உடம்பில் பாத்தீங்கன்னாக்கா கால்சியம், சுண்ணாம்பு சத்து இது வந்து குறைபாடுகள் இருக்கும். எலும்பு பாதிப்பு ஏற்படும். பற்களிலும் பாதிப்பு ஏற்படும். சீக்கிரம் பல்லு வந்து உடையும், இல்லைன்னா பல்லு வந்து எடுத்துருவாங்க. சொத்த பல்லு அதிகமாக இருக்கும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறையும். ஒரு ஒரு வியாதியோ ஒரு இதோ வந்தனா, உதாரணமா டைபாய்டு வந்தனா ஒரு வாரத்துக்கு சரியாகனாக்கா இந்த மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா 15 நாள் 20 நாள் ஆகும் குணமாகிறது. நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறையும். இந்த இணைவை வந்து சனி பார்த்தால் உறுப்புகள் பாதிப்படைந்துடும் அல்லது பின்னமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட் கை எடுக்கிறது, கால் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பண்ணினாங்கன்னாக்கா இது ஒரு ஜாதகத்தில் ஒரு பரிசீலனை செய்யும் போது ராகு செவ்வாய் கூட்டணியை சனி பார்க்கும்போது வேற வந்து கால் பகுதி எடுத்தாங்களான்னா, ஆமாங்க கால் பகுதி எடுத்தாங்க. ஒரு கொஞ்சம் 2 விரல் எடுத்தாங்க. காரணம் என்னன்னா எனக்கு சுகர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அறுவை சிகிச்சையும் உண்டாக்கும். ரத்த அணுக்கள் பாதிப்படையும் என்று கூறப்படுகிறது. ஏன்னா ரத்தத்துக்கு செவ்வாய் காரகத்துவம் அளிப்பது காரகத்துவம் உண்டு. அதே போலதான் இந்த கிரக சேர்க்கை உள்ள பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5% கூட நல்ல சந்தோஷமா வாழ்ந்ததாக இல்லை. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை தொலைச்சது போன்ற ஒரு தான் இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு தீராத கடன் இருக்கும். ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் வாங்குவாங்க. 5 கடன் வாங்கி ஒரே கடனா பண்ணி ஒட்டுமொத்தமா கட்டுவாங்க. ஆனா கட்ட முடியாத சூழ்நிலை. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் நல்லா இது ஒரு ஒரு இதுதான். செவ்வாய் நின்ற இடத்திற்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் இதன் பலனை இவர்கள் வயதான காலத்தில் அனுபவிப்பார்கள். இந்த பலனை வயதான காலத்தில் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். அந்த மாதிரி சொல்லப்படுது. ரைட். இப்போ செவ்வாய் ராகு இணைவுன்னு வந்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ராகு சுக்கிரன் சேர்க்கை என்று பார்க்கலாம். ராகு புதன் சேர்க்கை என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மன்னிக்கவும், புதன் ராகு சேர்க்கை என்று பார்க்கும்போது இந்த இணைவு பாத்தீங்கன்னாக்கா புதன் ராகு சேர்க்கை பெற்றவர்களுக்கு கல்வியில் தடை உண்டாகும்னா கண்டிப்பா கல்வியில தடை உண்டாகும். சில பேருக்கு மாணவர்களுக்கு பிடித்த குரூப் கிடைக்காது. இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2க்கு வந்து எனக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு போவாங்க. ஆனா 10th கம்மியா மார்க் வந்தாலும் எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆசைப்பட்ட குரூப் வந்து கிடைக்காத போகும். அதே போல படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். அதே போல மாமா மைத்துனர் வழியில் எப்போதும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒப்பந்த மோசடி இருக்கும். எப்படி இது புதன் பாத்தீங்கன்னா ஆவணங்கள் சொல்லக்கூடிய கிரகம். இவங்க இந்த ராகுல சம்மந்தப்படும் போது ஒப்பந்தத்துல ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்துல ஒரு பிழை தவறு இருக்கும். இந்த ஒப்பந்த மோசடியிலும் இருக்கும். இந்த இந்த புதன் ராகு புதன் சேர்க்கை பாத்தீங்கன்னாக்கா வங்கிக்கு போகும்போது பேங்குக்கு போகும்போது பணம் கட்டுறதோ அல்லது செக் எழுதுறதோ செக் எழுதுற விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். உதாரணமாக ஒரு செக் எழுதுறோம் அப்படின்னாக்கா என்னால் 1500 இருக்கும். 1,5 போட்டா 1500. ஆனா எழுத்துல எழுதும்போது 15,000 எழுதிடுவாங்க. 15,000 ஒன்லின்னு எழுதிடுவாங்க. பார்த்து என்ன சார் 1500 போட்டிருக்கு, இங்க எழுத்தாள் வந்து இப்படி போட்டிருக்கேன்னு. அடடா தப்பு பண்ணிட்டோமேன்னு இது பண்ணுவாங்க. இது போல சின்ன சின்ன தவறுகள் இழைப்பதற்கு இந்த புதன் ராகு சேர்க்கை என்பது துணை போகும் என்று சொல்லலாம். அதே போல இவர்களுக்கு காலி மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பிரிக்கிறதோ அளவீடு செய்வதோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல இவர்களுக்கு சாதகமான தொழில்னு பாத்தீங்கன்னாக்கா தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்பு ஆகியவற்றில் அனுகூலமான மேம்பட்ட நன்மை உண்டாகும். காரணம் புதன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தகவல் தொடர்பு கிரகம்னு சொல்லலாம். இந்த ராகு பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நெட், இணையம் இது போன்ற இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப மேம்பாடு அடையும். நிறைய இதுல சம்பாதிப்பாங்க. அதே போல இவர்களுக்கு தோல் நோய் உண்டாகும். விஷக்கடியால் தோலில் அரிப்பு என்பது உண்டாகும். அதனால் பக்க விளைவுகளும் ஏற்படும்.
ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட் வந்துடும். அதனால முகமெல்லாம் வீங்கிட்டு திருப்பி அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதே போல மன உணர்வுகளால் ஆழ் மனதால் இவர்கள் போராட்டம் இருக்கும். தன்னுடைய சொந்த மனசுக்கு எதிராகவே இவங்க போராட்டம் நடத்துவாங்க. நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சுயமா கேள்வி கேட்டுட்டு எதையும் செய்ய முடியாம திகைத்து போய் நிற்பார்கள். அதே போல இளைய சகோதரிகள் திருமண வாழ்விலும் பிரச்சனையை கொடுக்கும். புதன் கன்னி பண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் தன்னுடைய இளைய சகோதரி வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். இது அதே போல தாய் மாமனுக்கு கெட்ட சகவாசம் இருக்கும். இந்த ராகு புதன் சேர்க்கையினுடைய தாய் மாமன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தேவையில்லாத கெட்ட வழக்கம், கெட்ட சகவாசம் எல்லாம் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆவணங்கள் சிறிய தகவல் ஒரு சின்ன தப்பு வந்துச்சுன்னா ஒரு பெரிய தப்பா எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால இவருக்கு தலைகுனிவு ஏற்படும். அதே போல காசோலை மோசடி. சில பேர் வந்து டேட்டு போட்டு அமௌண்ட் ஃபில்அப் பண்ணாம கொடுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அது செக் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்ததுன்னா அது ஒரு கிரிமினல் குற்றமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செஞ்சு, ஆமா சார் போன மாசம் ஒரு செக் கொடுத்தா சார், கடைசியில பணமே இல்லை சார், மோசடி பண்ணிட்டாங்க சார், என்ன சார் பண்றது, அந்த பணம் எப்ப சார் வரும்னு நம்மகிட்ட பிரச்சனை கேட்டு வருவாங்க. இது மாதிரியான அமைப்புள்ள ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ராகுபுதன் சேர்க்கை என்பது இருக்கும். அதே மாதிரி வங்கி கணக்கில் ஏமாற்றம். இப்போ அண்மையில கூட ஒரு கொரோனாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வந்து அவர் கணக்குல வந்து சேமிப்பு கணக்குன்னு 1500 தான் வச்சிருந்தார். காலையில வண்டி ஓட்டினார். மத்தியானம் 1 மணி போல திடீர்னு ஒரு மெசேஜ் எடுத்து பாக்குறார். என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சார் உங்களது கணக்கில் 175 கோடி வரவு வைக்கப்பட்டுள்ளது, உடனே வங்கிக்கு வரணும்னு ஒரு மெசேஜ் வந்தது. இவரும் பேங்க் எடுத்துட்டு போனேன்னா, சார் தப்பா பண்ணிட்டு சார், அதெல்லாம் கிடையாது, யாரை கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சமாதானம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேப்பர்லயும் வந்திருக்கு, இன்டர்நெட்லயும் வந்திருக்கு, பார்க்கலாம். இது போல வங்கி கணக்குகளில் ஏமாற்றம் ஏற்படும். தவறான தண்டனைக்கும் இவர்கள் ஆளாகும் நிலை. செய்யாத தப்புக்கு இவங்க தண்டனை. நான் அந்த தப்பே பண்ணல சார், தேவையில்லாம வீண் பழி என் மேல போட்டுட்டாங்க. அப்ப வீண் பழி சுமத்தல் என்பது ராகுபுதன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா ராகுவுடன் குரு சேர்ந்தால் என்ன? இது வந்து பொதுவான பாரம்பரியத்துல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா குரு சண்டாள யோகம்னு சொல்லுவாங்க. சரி சார், அந்த குரு ராகு சேர்க்கை என்ன சார் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை சொன்ன தோஷங்கள் அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாகைக்குள் அதிக பாகை எந்த கிரகம் வாங்கி இருக்கிறதோ அது அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சில பலன்கள் வந்து மாறுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ராசிக்குள் ஒரு பாவத்தில் 30 பாகைகள் உண்டு இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது ராகு வாங்கின பார்வை அல்லது ராகுடன் இணைய பெற்ற கிரகங்கள் வாங்கின பார்வை என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது ராகு குரு சேர்க்கை என்று பாத்தீங்கன்னாக்கா ராகு குரு சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல குழந்தைகள் வகையிலும் பாதிப்புகள் இருக்கும். பெண்களுக்கு கருத்தரிப்பு பிரச்சனை காரணமாக இருக்கும். சில பேர் குழந்தையின்மை காரணமாக செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்களுக்கு சிகிச்சைக்காக செல்வார்கள். அவங்க அந்த மையத்தை நாடி குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு இது ஒரு பிரச்சனையை தரக்கூடிய கிரக இணைவாக கருதப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா மெல்லிய தோள்கள், அதாவது மெல்லிய தோல் இருக்கும். மெல்லிய தோல் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த தோள்கள் பாத்தீங்கன்னாக்கா சிதை வரும். ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நம்ம உடம்புல வந்து கனமான தோல் இருக்கு, மெல்லிய தோல் உள்ள பகுதியில் ஏதாவது உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இணைவு 8ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்படும் போது சம்பந்தமில்லாத பணம் வந்து இவங்க ஜாதகர் கையில அப்படின்னு சொல்லப்படும். அது என்னங்க சம்பந்தம் இல்லாத பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் பேக தவற விட்டு போயிருப்பாங்க. வங்கியில் செலுத்துவதற்காக 70 திறனை எடுத்துட்டு போய் எங்க மறைச்சு வைக்கிறதுக்காக வச்சிருப்பான். அது உங்க கையில சிக்கும். அந்த பணத்துக்கு நீங்க சொந்தக்காரர் ஆயிடுவீங்க. இது மாதிரி எதிர்பாராத பணச்சேர்க்கை தனச்சேர்க்கை என்பது ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். அதே போல ஐயா குரு இதோட முடிச்சுக்கலாங்கய்யா இல்ல பேசுறீங்களா? இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடியுது. இதோட முடிக்கலாம். ஆமா முடியுது. அதே போல நேசித்த உறவுகள்
வந்து பிரிவடையும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த இந்த கோச்சார ராகு குரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி, அதாவது கோச்சார ராகுவை குரு தொடுவது அல்லது பிறப்பு ராகுவை குரு தொடுவது இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் போது சோதனை குழாய் குழந்தை பிறப்பதற்காக வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா யாருக்கு சோதனை குழாய் குழந்தை பிறக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மேஷம், சிம்மம், தனுசு போன்ற ராசிகளில் அல்லது லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும், லக்ன புள்ளியானது அஸ்வினி 1ஆம் பாதம், மகம் 1ஆம் பாதம், மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய இந்த சாயா நாடிங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். மணி 9 ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமா நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் இருக்கு. இந்த ராகு அதாவது பாவக ரீதியாக ராகு கேதுக்கள் நின்றது. அதே போல கேதுனுடைய காரகத்துவம், ராகு பத்தி நான் சொல்லியிருக்கேன், கேது பத்தி நம்ம எதுவுமே பேச, கேதுனுடைய காரகத்துவம், அதே காரகத்துவங்கள் என்னென்ன, அதே போல ராகு கேது மையப்புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மையப்புள்ளியின் மூலமாக லக்னாதிபதி நின்றால், 2ஆம் அதிபதி நின்றால், 3ஆம் அதிபதி நின்றால், ராகு கேது மையப்புள்ளி நின்றால் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும், எப்படி பலன் எடுப்பது என்பதை வந்து வரக்கூடிய வாரங்களில் நாம் காணலாம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பிற்கும் அதனுடைய சக நிர்வாகிகளுக்கும் கூறி உரையினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது முடிந்தது. இது ஏதாவது சந்தேகம் இருக்குதா கேட்கலாம், இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரம் கூட கேட்கலாம். சந்தேகத்துக்கு விடையளிக்கிறதுக்கு நான் இப்ப ரெடியா தான் இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காங்க. சாயா நாடியில வந்து ராகு கேதுக்களின் வரலாறை பத்தி இந்த வாரம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ராகு கேதுக்களோட தொழில்கள், ராகு கேதுக்களோட நோய், ராகு கேது வந்து இயற்பியல் ரீதியா எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இத பத்தி கொஸ்டின் இருந்தா வந்து கேட்கலாங்க. ஐயா இடத்துல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேளுங்க. இந்த ராகு சுக்கிரன் இணைவு பத்தி ஐயா சொல்லலைங்க, அதை பத்தி இல்ல அடுத்த வாரம் சொல்லுவாருங்க. அடுத்த வாரத்துல சொல்றேன் சார். இருக்கு ராகு சுக்கிரன் இணைவு அடுத்த வாரம் இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த புதன்கிழமை வரும் சார். அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் சார். இந்த இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம் சார். அதுக்கு பதில் அளிக்கிறது நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். வணக்கம், நான் விஜயகுமார் பேசுறேன். சொல்லுங்க. குரு ராகு சேர்க்கை பத்தி சொன்னீங்கல்ல, உத்தர பஞ்சத்தை பாதிக்குதுன்னா இது என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சாலும் அதை நிவர்த்தி பண்ணலாம்? குரு ராகு கேது அது பரிகாரம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, குரு ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது முருக வழிபாடு பண்ணணும் சார். திருச்செந்தூர் முருக வழிபாடு பண்ணணும். இது ராகு சேர்க்கை என்று வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதாவது மனித தலையற்ற தெய்வ வழிபாடு, மனித தலையற்ற வழிபாடு, வாளுள்ள தெய்வங்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் வரும். இப்போ குரு ராகு சேர்க்கை என்று வரும்போது புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம் அல்லது புத்திரமின்மை என்று வரும்போது அவர்கள் திருச்செந்தூர் முருக வழிபாடும், ராகுவுக்கான திருப்பாம்பரம்னு கோயில் இருக்கு, உங்களுக்கே தெரியும், காளாசி தெரியும், இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது ஒரு நிறைவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் இது வந்து லக்னம் எங்கு இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு தன்மையை பொறுத்து தான் சொல்ல முடியும். 12 பாவங்களுக்கு லக்னம் தான் பிரதானம், மெயின் அதுதான். தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல இருக்காரு, 11ஆம் இடம் என்னங்க 11ஆம் இடம். கண்டிப்பா வந்து இந்த புத்திர சோகத்திலிருந்து அல்லது புத்திர தோஷத்திலிருந்து அவர் வெளியில வரலாம், அது மாதிரி வெளியில வரலாம். அதே போல அவருடைய 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னா, 4ஆம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்று,
அடுத்தது திரிகோண பாவங்களையும் ஆராய்வு செஞ்சுதான், அதாவது 1, 4, 5, 9 பாவங்களை ஆய்வு செய்தாலே இவர்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கையிலிருந்து விடுபடுவாரா, இந்த பரிகாரம் பறிக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியும். பொதுவா வந்து டக்குன்னு பரிகாரம் சொல்லிடக்கூடாது சார். பரிகாரம் சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா திரிகோண பாவங்கள் அமர்ந்த பாவத்தை பொறுத்து தான் பரிகாரம் பறிக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். இது பிரசனத்தில் கண்டிப்பா கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிடலாம். இவருக்கு இந்த பரிகாரம் பண்ணா இவருக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறது சொல்லிடலாம். எப்படி குழந்தை பிறக்குங்கிறது இந்த பிரசனத்துல சொல்லிடலாம். பாரம்பரியத்துல கொஞ்சம் கஷ்டம் சார், அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க சார்? ஐயா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும் பலன் என்னங்க ஐயா? 9ல் ராகு இருந்தால் இது வந்து 9ஆம் இடம் குரு புண்ணியஸ்தானம், தந்தை ஸ்தானம். இது வந்து கொஞ்சம் பித்ரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விடுபாடுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. அதே போல பித்ருக்கள் வழியில் இருதார மனம் புரிந்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய சாபத்தை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து திரிகோண ஸ்தானத்தில் மாந்தி இருந்தால், அவர்களுக்கு வந்து 1, 5, 9 மாந்தி இருந்தால் வம்ச தோஷம்னு சொல்லுவாங்க சார். வம்ச தோஷம், வம்ச ரீதியாக ஏதோ ஒரு பித்ருக்கள் வழியில ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது சுட்டி காட்டும் சார். திருவோணஸ்தானங்களில் ராகு அமரக்கூடாது, சுவர்கள் தான் அமரணும். இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து சுப பலன்கள் எதுவும் கொடுக்கறது இல்லைங்களா? கொடுக்கும் சார். அந்த பித்ரு காரியங்கள், விடுபட்ட காரியங்கள் செய்யும்போது தானாக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். கண்டிப்பா நிச்சயமா கொடுக்கும். அது வந்து அதனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறைச்சலா தான் கொடுக்கும். கண்டிப்பா நிச்சயமா ஒரு நல்ல பலனே கொடுக்கும். தீய பலனே ராகுவை பத்தி மோசமா தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நல்லதே சொல்லன்னு நினைக்க கூடாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். ராகு வந்து ஒரு பாவ கிரகம். அது வந்து ஒரு 75% தீமைகள் தான் செய்யும், ஒரு 25% மட்டும்தான் நல்லது செய்யும். இப்போ அவருக்கு நல்லது செய்யுமானா கண்டிப்பா நிச்சயமா செய்யும் சார், கண்டிப்பா நிச்சயமா. செவ்வாய் ராகு சேர்க்கை சார் 9. ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. இப்பதானே சொன்னேன், செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கவே கூடாது சார். இது வந்து ஒரு 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 என்னது சொல்றது, இது ஆண் ஜாதகத்துல சேர்ந்தானாக்கா கண்டிப்பா வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை யாருக்கு இருக்கணும்னு சொன்னேன். இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, விளையாட்டு வீரர்கள், ஓடுறவங்க, இவங்களுக்கு வேணா இந்த இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து பயன்படும். மற்றவர்களுக்கு செவ்வாய் ராகு இணைவு என்று பாத்தீங்கன்னாக்கா ரத்தத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், உறவில் பிரச்சனை வரும், சகோதரத்தில் கண்டிப்பா நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனையை சம்பவத்தை நிகழ்த்தி தான் போவாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னாக்கா கோச்சார ராகுவை அல்லது கோச்சார செவ்வாய், செவ்வாய் அல்லது ராகு தொடும்போது ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள்? நன்றி ஸ்ரீராம் சார். ஐயா ஒரு குடும்பத்திலேங்க கணவனுக்கு 9ல் ராகு இருக்கு, மனைவிக்கு 7ல் ராகு இருக்கு. அவங்க 2 பேர்த்துக்கு இப்ப ராகு திசை நடந்துட்டு இருக்கு. இது என்ன மாதிரி பலன் அவங்களுக்குள்ள கொடுக்கும் ஐயா? சார் இது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் வந்து எந்த வீட்டில் அமர்ந்திருக்குன்னு ஒண்ணு பார்க்கணும். 2ன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து தர்ம வீடா, அர்த்த வீடா பார்க்கணும். எந்த நீர் ராசியா, நெருப்பு ராசியான்னு பார்க்கணும். சொல்லிடுறேன். அடுத்து இந்த ராகு வந்து ஒரு சிறிய பரிகாரத்துக்கு பின்னாடி சரியாகுமான்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லிட்டு இருந்தா சில பேருக்கு பரிகாரம் வேலை செய்யாம போயிடும். அதுக்குத்தான் 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் அதிபதி எந்த நிலையில இருக்காரு, வலுவோடு இருக்காரா, நவாம்சத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாரா என்று பார்த்து தான் நீங்க பரிகாரமே சொல்ல முடியும். எடுத்தெடுப்புல நீங்க பரிகாரம் சொன்னீங்கன்னா அது பரிகாரம் போயிடும் சார். இது மாதிரி ஏற்பாடுகள் உண்டு. அதே போல இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, திருப்பி கேளுங்க சார். ஐயா ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு 9ஆம் இடத்தில் ராகு, அவருடைய மனைவிக்கு 7ஆம் இடத்தில் ராகு. இவங்க 2 பேர்த்துக்குமே ராகு திசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் சார். 7ஆம் இடம் என்பது 3, 7, 11 காம திருவோண வீடுகளா. 3, 7, 11. 7 என்பது திருமண மேடை. திருமண வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனையை கொடுக்கும் சார். திருமண வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனையை கொடுக்கும். சில நேரங்களில் பிரிவினை ஏற்படுத்தும். சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் பிரிவினை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ராகு நின்ற நட்சத்திராதிபதி, அதே போல 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, அதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் வந்து மாறுபட வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார்.
இவங்களுக்கு என்ன பரிகாரம் உண்டுங்க ஐயா இவங்க குடும்பத்தில் அமைதி போகிறதுக்கு? சார் இவங்க திருப்பாம்பரம் போய் திருப்பாம்பரம் அல்லது காளாச்சி போய் வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா இவங்க குடும்ப ஒற்றுமைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு சரியாகும் சார். சரியான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ராகு காலமும் பிரதோஷமும் வரக்கூடிய நாளில் நல்லா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் பிரதோஷமும் ஒரே நேரத்துல வரும். அந்த மாதிரி நாட்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, அன்னதானம் கொடுக்கறது, அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவனை தரிசனம் செய்து விட்டு அந்த கோயில்லயே கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வீட்டுக்கு வரணும். இப்படி தொடர்ந்து பண்ணும்போது பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது அவளுக்கு நிவர்த்தி ஆகும் சார். லோக்கல்லே பண்ணிக்கலாம். வெளியூர்ல எல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. வெளியூர் போகணும்னு நீங்க பிரியப்பட்டால் நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பாம்புரம் போலாம், திருநாகேஸ்வரம் போலாம், அல்லது காளாஸ்திரி போலாம். திருப்பதி பக்கத்துல இருக்கு இல்லையா காளாஸ்திரி. சூப்பர் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். வேறங்க வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க? தாராளமா கேட்கலாம் சார். சதீஷ் கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஐயா? ஹலோ, ஒண்ணு யாரும் கேள்வி கேட்கலீங்க ஐயா. கேள்வி எதுவும் இல்ல போடுறது. இதோட முடிச்சுக்கலாம். இந்த இந்த சிறிய உரை, அறிமுக உரை எப்படி இருந்ததுங்க ஐயா? ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்க ஐயா. ஏன்னா ஏதாவது தவறு இருந்தா கூட நான் திருத்திக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக கேட்கிறேன். ரொம்ப அருமையான கருத்தை சொல்லிருக்கீங்க. ராகுகேது பத்தி இது வரைக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களை வணக்கத்தையும் ஆழ்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. நாகராஜ் ஐயா, உங்களுடைய கருத்து. ஐயா, தங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல ராகு கேதுடைய காரகத்துவங்கள், அது ஒவ்வொரு கிரகத்தினுடைய சேரும்போது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, இது வரைக்கும் வெளிவராத நிறைய உண்மைகளை நல்லா தாராளமா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் கண்டிப்பா பயன்படக்கூடிய விதத்துலதான் இந்த தங்களுடைய உரை இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் அடுத்து நீங்க பேசக்கூடிய கருத்துல இன்னும் நல்ல சிறப்பான தலைப்பில் நல்லா பேச வேணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த வகுப்புல இந்த பரிகாரம் அவங்களுக்கு பலிக்குமா பலிக்காதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க ஐயா. ஐயா, பரிகாரங்கள்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி தோஷம் இருக்கு, உடனே என்ன பரிகாரம் நம்ம சொல்ல போறோம். இந்த பரிகாரம் எந்த நாள்ல செய்யறாங்கன்னா 9ஆம் அதிபதி நாளில் செய்யணும். 9ஆம் அதிபதி எந்த பாவகமா வருதோ, உதாரணமா தனுசோ அல்லது மீனமா வருதுனாக்கா வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த பரிகாரம் செய்யலாம். ஹலோ ஐயா, கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. 9ஆம் அதிபதி 9ஆம் பாவகம் எந்த கிழமையாக வருகிறதோ அந்த நாளில் அந்த பரிகாரம் செய்தல் எடுபடும். அதே போல சில பேருக்கு 9ஆம் அதிபதி அம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் பரிகாரம் செயல்படாது. சூப்பர் சொல்லிடும். ஏன்னா நம்ம பாடு சொல்லிட்டு அவர் அந்த ஜோசியர் சொன்னாரு, நான் போய் செஞ்சுட்டு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லவங்க எல்லாம் நிறைய கேள்வி எல்லாம் வருது. ஆமா, நிறைய நீங்க நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன் ஐயா. இந்த ஜோசியர் எனக்கு பலிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 9ஆம் அதிபதி அம்சத்தில் நீச்சமோ பகையோ ஆகக்கூடாது அப்படின்னு அப்ப அதை பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும். பகை என்றாலும் அது மாதிரி வருமாயா? வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80% பரிகாரங்கள் மூலம் நேர்த்தி அடைய வாய்ப்புகள் நிறைய தாரகத்துல உண்டுங்க ஐயா. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும் இல்லைங்களா ஐயா? அந்த மாதிரி ஆட்களுக்கு அப்புறம் என்னதான் விடிவு காலங்க ஐயா? அதாவது சிலது பரிகாரம் இல்லாத ஜாதகங்கள் நிறைய இருக்கு. கொடுப்பனை என்ன உண்டோ, எந்த வாங்கி பிறந்திருக்காரோ அது கடைசி வரைக்கும் இருக்கு. இந்த பெரிய வரைக்கும் கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். காரணம் அதை பண்றேன் இது பண்றேன்னு எல்லாம் யாரும் நிமித்த முடியாது. ஏன்னா ஆறுதலுக்காக வேணும்னா லோக்கல் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் இருந்துட்டு வரலாம். சிவ வழிபாடு செய்வது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சிவன் வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா நிச்சயமா சிவ வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
கொடுப்பினை மாற்றக்கூடிய அதிகாரிகள் யாருக்குமே கிடையாது, சிவனுக்கு மட்டுமே உண்டு. ரொம்ப இப்படி சிறப்புங்க. வாங்கி நன்றி. பிறந்திருக்காரு, இந்த விஜயதாதவத்தோட கொடுப்பினோட பிறந்திருக்காரு அப்படின்னு விதியை மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? சிவனுக்கு மட்டுமே உண்டு. ஏதோ பிறந்துட்டாரு, இவருக்கு கொஞ்சம் நல்லது பண்ணோம்னா ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு 5% ஒரு 10% நன்மை தரானா அது சிவபெருமானா தான் முடியும். சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் சிவனை மட்டும் வழிபாடு செய்யக்கூடாது, அம்பாள் வழிபாடும் சேர்ந்து செய்யணும். சிவசக்தி வழிபாடு செஞ்சாதான் ஒரு தீர்வு என்பது வரும். காரணம் என்னன்னா, ராகு ஏற்கனவே நான் சொன்னது போல, ராகு மனித தலை அற்ற, மனித தலை இல்லாத வாழ்வுள்ள தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நான் சொன்னேன். இல்லைங்களா? அது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தொடர்ந்து அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் ராகு மனம் இறங்கி வேலை செய்வான். கொஞ்சம் இந்த தோஷங்களுடைய அளவு என்பது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. சிறப்பு, அருமை. நன்றிங்க. வேலைங்க ஐயா. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சிடலாங்களா? சரிங்க. ஆமாங்க ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சொல்லதானே சொல்லுங்க. சிறப்பான பதிவு ஐயா, நல்லா பேசியிருக்கீங்க. நன்றி நன்றி. யாரு, சாமிநாதன் ஐயாவா? ஆமா சார், ஆமா சார். ஐயா வணக்கம் ஐயா. உங்க மீட்டிங் விடுவேனா சார்? உள்ளா கேட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ஐயா. அடுத்த வகுப்பு தாங்கள் அவசியமாக ஐயா. கேதுகளை பத்தி சொல்லணுங்க ஐயா. ஹலோ, அடுத்த வகுப்பில் கேதுவுடைய பலன்களை பத்தி சரி. கொஞ்சம் இப்போ அடுத்த புதன்கிழமைக்கு நம்ம இதே நேரத்துல நம்ம பேசுவோம். இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கேதுவை பத்தி வரும். அதே போல சார், என்ன கேது ஏன் ராகுவை விட உயர்ந்தவர் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் அடுத்த வாரம். அதாவது ராகு கேதுக்கள் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரிங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது மேருமலை மத்தாக கடைந்து அமிர்தத்தை வரும்போது தேவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்று கூறி விப்ரசித்து என்ற அரக்கன் அந்தனர் வேடம் பூண்டு அதை அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டான். அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து எல்லாத்துக்கும் பரிமாறும் போது சூரியன் சந்திரனுக்கு நடுவுல உட்காந்து அந்த அமிர்தத்தை பாயசத்தை குடிச்சிட்டான். குடிச்ச பின்னாடி இது தெரிஞ்ச பின்னாடி சூரியன் சந்திரன் காட்டி கொடுக்கும்போது விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அவருடைய தலையை வெட்டி எறிந்தார். வெட்டும்போது தலை என்பது ராகு, அது மயானத்தில் போய் விழுந்தது. அதனாலதான் ராகு கேதுகள் அந்த மாந்திரீகம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் பண்ணோம். ஆனா இது யாரும் பெரும்பாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல கேது பாத்தீங்கன்னாக்கா வெட்டுப்பட்ட உடல், அதாவது தலையற்ற உடல் என்பது வேதம் படிக்கும் அந்தனர் இல்லத்தில் போய் விழுந்து வேதங்களை கற்றுக்கொண்டது. அதனாலதான் ராகு கேதுக்கள் கடகத்திலையும் மகரத்திலும் இருக்கும்போது பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது 2 பேரும் அவங்களுக்கு நன்மையை செய்ய ஆரம்பிச்சு, திடீர்னு நன்மை செய்ய ஆரம்பிச்சு. அதாவது ராகு கடகத்தில், கேது மகரத்தில், இப்படி மாத்தி கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேதம் அதர்வண 4 மறைகள் உண்டு. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் உண்டு. அதுல ராகு கேதுக்கள் அதர்வண வேதத்தை கற்கும் போது மகர ஆழியிலும் கடகாழியிலும் இன்று வேதத்தை கற்றுக்கொண்டு நவகிரகத்தில் ஒரு தெய்வமாக பரிபாலனம் செய்யப்பட்டார்கள். அதனால ராகுவை விட கேது ரொம்ப வலிமையான கிரகம், ஒரு ஆன்மீக கிரகம். ஆனா ராகு பேராசை தூண்டும், கேது அப்படி தோணாது. ராகு சிற்றின்பத்தை தூண்டக்கூடிய கிரகம். இது பேரின்பத்தை கொள்ளக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா கேதுதான். அதனால ராகுவை விட கேது வலிது என்று சொல்லப்படும். சரிங்களா ஐயா? ஐயா, அப்படி பார்க்கும்போதுங்க, கடகராசி கடக லக்னம், மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு காலத்துல செய்யும் காரியங்கள் சிறப்பா அமையுங்களா? கண்டிப்பா அமையும் சார். கண்டிப்பா அமையும். கண்டிப்பா விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு ராகுக்குரிய அந்த தேவதை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா நிச்சயமா அமைய வாய்ப்பு உண்டு சார். அப்ப அவங்க ராகு காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கவலைப்பட வேண்டியதுல ராகு காலத்து அந்த அதுக்குரிய அதிதேவதை வழிபாடு நான் தான் சொன்னேன். எந்தெந்த தெய்வங்கள் விட அதை பண்ணிட்டு நீங்க ராகு காலத்துல வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் முடியும், அபிவிருத்தி ஆகும், டெவலப்மெண்ட் ஆகும். அதே போல ராகுவுக்கு ராகு காலம் இருக்கு சார். கேதுவுக்கு எந்த காலம் இருக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். கேதுக்குரிய காலம் உண்டு, அதான் யமகண்டம். யமகண்ட நேரம் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப விநாயகர் வழிபாடு தான் பண்ணணும்.
அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சார் மீதி. அடுத்த வாரம் பாத்துக்கலாம். வேற ஏதாவது இருக்குங்களா? முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க. சரிங்க நன்றிங்க சதீஷ் சதீஷ் எல்லாம் வெரி இதாயிட்டார். சரி சார், இது முடிச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்களா வகுப்பு? க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஐயா. மிக்க நன்றிங்க அனைவருக்கும் நன்றி. இதுவரை பொறுமையாக இருந்து கேட்டா அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நம்ம குரூப்ல எப்படி சேர்றதுங்க ஐயா? நான் வேற நம்பர் மூலமா லிங்க் கிடைச்சது ஐயா. நீங்க ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க பேரை மென்ஷன் பண்ணி நீங்க ஐயா யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப் அனுப்புங்க, யாரும் படிக்கலாம். ஐயா எந்த வாட்ஸ்அப் குரூப்னு தெரியலங்க ஐயா. வேற நண்பர் மூலமா லிங்க் கிடைச்சது. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்கன்னு தெரியலையே. எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? எதுலீங்க? என்னுடைய நண்பர் எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க ஐயா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் அனுப்பிச்சாருங்க ஐயா. சரிங்க. சரி, வேற ஒரு நம்பர் நோட் பண்ணிங்க. 9364 ஐயா சொல்லுங்க ஐயா. 9364 111 111 665. 665. நம்ம இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. நம்ம குழு பேருங்க அனுப்பிச்சு வைங்க. நிறைய குரூப் இருக்கு, நீங்க அனுப்பிச்சு வைங்க. சரிங்க நன்றிங்க. மிக்க நன்றிங்க. ஒரு சொல்லிட்டு வர குரூப்ல வந்து இணைச்சிருவாரு உங்களை. சார் நீங்க எந்த ஈரோடுங்களா ஐயா? ஐயா நான் உடுமலைப்பேட்டைங்க ஐயா. பரவாயில்ல, ரைட், நல்லதுதாங்க. ரைட், மிக்க நன்றிங்க. உங்க வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தீங்க. நன்றிங்க ஐயா. ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயாவுக்கும் நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா.